வணக்கம். நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணைய வழி உரைத்தொடர் நிகழ்ச்சி 382 திசைக்கூடல் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் மெய்நிகர் அருங்காட்சியகம் பற்றி உரையாற்ற முனைவர் ஸ்ரீகாந்தன் முத்தையா கோவிந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்வின் தொடக்கமாக நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் தோற்றுனர் நமது முனைவர் க சுபாஷினி மேம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான். நண்பர் ஸ்ரீகாந்தன் அவர்கள் எனக்கு நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு நேரடி அனுபவமா ஒரு 3 வருடங்களா நல்ல பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4 ஆண்டுகளா. ஆனா அதற்கு முன்பாக இந்த கருத்தை, அதாவது இந்த அருங்காட்சியகம், லண்டன் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு ரஞ்சனா எனக்கு தொடர்பு கொண்டாங்க. அப்ப தொடர்பு கொண்ட உடனே ஒரு ஆரம்ப நிலை நான் அருங்காட்சியகங்கள் நிறைய போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு லண்டன் அருங்காட்சியகம், லண்டன் தமிழ் அருங்காட்சியகம் செய்ய போகிறோம், அந்த அருங்காட்சியகத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல் வேணும், அதுக்கு உங்களுடைய இன்புட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாங்க. அன்றைக்கு தான் நான் டாக்டர் ஸ்ரீகாந்தன் அவர்களை முதல்ல சந்தித்தேன். அதாவது அதுவும் இணையத்துல தான், நம்ம ஜூம் மீட்டிங்ஸ் தான், எல்லாமே ஜூம். ஏன்னா அங்க இருக்கிற லண்டன் நண்பர்கள் எல்லாருமே அதுல வந்தாங்க. அப்போ எப்படி ஒரு ஒரு அருங்காட்சியகம், லண்டன் தமிழ் அருங்காட்சியகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்களை பற்றி பேசணும். படிப்படியாக பல சந்திப்புகள் ஜூம்லேயே நடந்தது. அதற்கு பிறகு முதல் கட்டமாக இந்த மெய்நிகர் அருங்காட்சியகம் செய்துவிட்டு, அதற்கு பின்னர் வாய்ப்பு கிடைக்கும் போது நிஜமான ஒரு அருங்காட்சியகத்தை ஒன்று உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. இது பல பல நடவடிக்கைகள். அதற்கு பிறகு நிறைய டிஸ்கஷன்ஸ் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு பிறகு கீழடி பற்றி பல 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 தமிழ்நாட்டு சார்ந்த பல விஷயங்கள்லாம் கலந்துரையாடி இருக்கிறோம். அப்புறம் அவங்க டீம் மாதாந்திர உரைகளில் கூட ரஞ்சனா ஏற்பாடு செய்து பலரை வரவழைத்து அவங்க ஜூம் வழியாக பேச வைத்து செய்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் டாக்டர் ஸ்ரீகாந்தன் பற்றியும் கூட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வார், ஆனாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மில் பலருக்கு அவரை பற்றி ஒரு அடிப்படை தெரிந்திருக்க வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். அவரை பற்றி நான் தனியாக அவருடைய பயணங்களை பற்றியே நான் ஒரு உரை கொடுக்கணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு பயணம், வாழ்க்கை அனுபவம் அவருடையது. இலங்கை சார்ந்தவர். இலங்கையிலிருந்து அவர் போர் நேரத்துல அவர் துபாய்ங்களா சார்? துபாயா இல்ல சவுதி அரேபியா? எங்க? ஈராக். ஓகே, ஈராக். ஸோ ஈராக்ல அவர் அங்க பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்ப பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது சாதாரண ஒரு பணி தான். ஒரு ஹோட்டல்ல ஒரு ஊழியராக பணி செய்து கொண்டிருந்த போது அவர் பலரையும் முக்கிய நபர்கள், அதாவது இன்றைக்கு உலகளாவிய அரசியலில் பேசப்படுகின்ற சில முக்கிய அரசியல் தலைவர்களை கூட பார்த்திருக்கின்றார். பெயர்களை சொல்வது எனக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல சரியில்லை நான் நினைக்கிறதுனால பெயர்களை தவிர்த்து விடுகிறேன். பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா அங்க இருக்கும்போது நேரடியாக வருவதனால் அதெல்லாம் அந்த வாய்ப்புகள் அவர் கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு இவர் தொடர்ச்சியாக இந்த பணியில் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நூலகத்துக்கு சென்று படிப்பதை பார்த்துவிட்டு, இங்கிலாந்தில் இருந்த தூதரக அதிகாரி இவரை படிக்க வைக்க வேண்டும், அதாவது இந்த நானோ சயின்ஸ்ல அந்த ஃபீல்டுல அவர் புத்தகங்களை எடுத்து வைத்து படித்து கொண்டிருக்கிறதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நீங்க ஹோட்டல் ஊழியரா இருக்கிறீங்களே, ஆனா இந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இந்த துறை தான் நான் படிச்சுட்டு வந்தேன்னு, ஸ்ரீலங்காவில் படித்தேன்னு அவர் சொல்ல, அதற்கு பிறகு இவருடைய இந்த ஆழ்ந்த அறிவு, இந்த ஃபீல்டில் இருக்க, அந்த சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கிற ஆழ்ந்த அறிவை பார்த்து இங்கிலாந்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணியெல்லாம் அவங்க தான் செய்திருக்கிறாங்க. யாருமே தெரியாமல், யாருக்குமே தொடர்பு இல்லாமல், எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் லண்டன் நகருக்கு இறங்கி இருக்கின்றார் டாக்டர் ஸ்ரீகாந்தன். அதற்கு பிறகு அங்கேயும் கடுமையான உழைப்பு, அங்கேயே படித்து அதுக்கு பிறகு அங்கே ஒரு பிஹெச்டி, அது ஒரு பெரிய கதை, அவருடைய பிஹெச்டி கதைகள்லாம். அதற்கு பிறகு அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள்லாம் இன்னும் ஒரு பெரிய கதை. ஆக இந்த பெரிய கதைகள்லாம் நீங்கள் எல்லாருமே, நான் என்னுடைய சார்பாக பிறகு நீங்கள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லுங்கள், இன்னொரு செஷனில் அவர் தன்னுடைய கதையை சொல்லணுன்ட்டு. ஏன்னா நம்ம புலம்பெயர் கதைகளையும் நம்ம ஆவணப்படுத்த வேண்டும், அது முக்கியம். ஆக அந்த வகையில்
ஆம், சந்திப்பதற்கே ஒரு கதை போல, சினிமா திரைப்படம் போல, ஒரு அட்வென்ச்சரஸ் மூவி போல இருக்கின்ற ஒரு வாழ்க்கை பயணத்தை கொண்டவர் தான் ஸ்ரீகாந்தன். பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆழ்ந்த அறிவியல் அறிவு கொண்டவர். இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டில் வந்து அவருடைய அந்த ஆர்வம் இருப்பதனால் நீண்ட ஒரு கடந்த சில ஆண்டுகளாக மிக ஆழமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாபிக்ஸ்குள்ளே போய் அதில் எந்த வகையில் மனித குலத்துக்கு பயனளிக்கும் வகையில் அவற்றை பயன்படுத்தலாம், அதன் தேவை என்ன என்ற வகையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். நம்முடைய சூழல்ல வந்து இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் மிக மிக அவசியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த டாபிக் கட்டாயமா பேசப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த கடந்த வாரம், அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை, நேற்று வரை உலக ஆவண பாதுகாப்பு தினம் நாளாக, வாரமாக கொண்டாடப்பட்டது. இப்போ ஆவணங்களை பாதுகாத்தல், ஆவணங்களை உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நாம் அதிகமாக கவனம் வைக்க வேண்டும். அதை தான் தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஸோ வரலாற்றை வந்து கற்பனையில் கொண்டு போய் சேர்க்காமல், அதன் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியாக துல்லியமாக நாம் பாதுகாத்து அதனை ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற பணியை நாம் செய்வதற்கு கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம் இல்லையா? ஸோ ஆக அந்த வகையிலும் சரி, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் பொழுதும் எந்த வகையில் நாம் ஆவணப்படுத்துதலுக்கு கூட இதனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்றைய கலந்துரையாடலை நாம் வைத்துக் கொள்ளலாம். அதோடு மீண்டும் ஒரு முறை, ஏற்கனவே அவர் செய்திருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை, இந்த லண்டன் மெய்நிகர் அருங்காட்சியகத்தை பற்றியும் அதற்குள் நம்மை அழைத்து சென்று ஒரு வழிகாட்டியாக, பயண வழிகாட்டியாகவும் இன்றைக்கு நமக்கு அருங்காட்சியம் காட்ட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க யாருமே தயங்காம நீங்க நிறைய கேள்விகளை கேளுங்கள். உங்களோட கேள்விகள் தான் இன்றைய நிகழ்ச்சியை வந்து சுவாரஸ்யமா ஆக்கும். ஏன்னா ஒருவருக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து நம்ம கேள்வியில் கேட்பதன் வழியாக புதிதாக நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால தயங்க வேண்டாம், தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டாக்டர் ஸ்ரீகாந்தன், நீங்க உங்களுடைய உரையை வழங்கலாம். பானு, நீங்க அவரை பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்க போறீங்களா? ஆமா, இருக்குங்க மேம். சரி, செய்யுங்க. இன்றைய சிறப்புரையாளரின் அறிமுகம். டாக்டர் முத்தையா கோவிந்தராஜ் ஸ்ரீகாந்தன், ஸ்ரீ இயந்திர கற்றல் ஆலோசகர், பயிற்சியாளர், குவாண்டம் கணினி பார்வை ஆராய்ச்சியாளர். டாக்டர் முத்தையா கோவிந்தராஜ் ஸ்ரீகாந்த் அவர்கள் கல்வித்துறையில் 3 தசாப்தங்களுக்கு மேலான அனுபவமுள்ள ஒரு பன்முக தொழில் வல்லுநர். மேலும் லண்டன் செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவில் முதன்மை விரிவுரையாளர், கணினி பள்ளியின் தலைவர் மற்றும் கல்வித்தரம் மற்றும் தரநிலையின் டீன், கல்வித்தரம் ஆகிய பல்வேறு பதவிகளை வகிக்கிறார். தற்போது ஃப்ரீலான்ஸ் இயந்திர கற்றல் ஆலோசகர் மற்றும் ஆராய்ச்சியாளர். வேளாண்மை, சில்லறை விற்பனை, கல்வி, நிதி போன்ற பல்வேறு துறைகளுக்கு மேம்பட்ட AI இயக்கப்படும் தீர்வுகளை வழங்குவதில் டாக்டர் ஸ்ரீகாந்தன் நிபுணத்துவம் பெற்றவர். அதே நேரத்தில் குவாண்டம் கணினி பார்வை, மொழியியல் ஆய்வுகள் மற்றும் AI சகாப்தத்தில் கல்வி முறையின் தாக்கம் குறித்த அதிநவீன ஆராய்ச்சிக்கு தீவிரமாக பங்களிக்கிறார். நமது கலாச்சார பாரம்பரிய முயற்சிகளுக்கான புதுமையான VR, AR பயன்பாடுகளை உருவாக்குவதற்கு தமிழ் அருங்காட்சியகம் லண்டனில் தலைமை தாங்கினார். தற்போதைய திட்டங்கள் சில்லறை தொழில்களுக்கான கணினி பார்வை அமைப்புகள், உள்துறை வடிவமைப்பிற்கான முகவர் AI அமைப்பு, பெரிய மொழி மாதிரிகளுடன் கற்றல் அனுபவத்தை மாற்றி அமைத்தல், தமிழ் மொழி இலக்கியம், தொன்மை, வரலாறு போன்றவற்றுக்கான ஒரு பெரிய மொழி மாதிரியை உருவாக்குதல், ஆராய்ச்சி ஆர்வம், உலகின் பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் மற்றும் மொழியியல், இயற்கை அறிவியல் மற்றும் மானுடவியல் போன்ற நவீன அறிவியல்களுக்கு இடையிலான சந்திப்புகளை ஆராய்தல், கணினி பார்வையில் பயன்பாடுகளுடன் குவாண்டம் நியூரல் நெட்வொர்க்குகளின் வளர்ச்சியை மேம்படுத்துதல். இவ்வளவு சிறப்புமிக்க நமது சிறப்புரையாளரின் உரையை கேட்க அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். டாக்டர் சுபாஷினி அவங்க சொன்ன மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக அவங்கள தெரியும். அவங்ககிட்ட இருந்து நிறைய அறிவுரைகள் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் உங்களை மாதிரி எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு மிக்க நன்றி. எந்த ஸ்லைட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் இல்லை.
நான் முதல்ல வந்தது, நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் உங்க இன்ட்ரோடக்ஷனுக்காக. ஓ நீங்க திரும்ப சாரி 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 நீங்க சார். மீண்டும் ஒரு முறை ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ம். நன்றி. நாங்கள் நாங்கள் துவங்க ஆரம்பத்தில் சாரி, நான் ஸ்லைட்ஸுக்கே நான் மூவ் பண்ண ஸ்லைட்ஸை பாவிச்சு கொண்டிருக்கேன். ம். இதில் நான் உங்களோட 4 விஷயங்களை கதைக்க போகிறோம். உலக மொழிகளின் புள்ளி விவரங்கள், அடுத்தது எங்களோட அருங்காட்சியகத்தோட ஆரம்பம், பிறகு 2 டெமோ காட்சிகள் இருக்குது, அதுக்கு பிறகு உங்களோட கேள்வி பதில்கள். இதில் நாங்கள் ஆய்வு செய்ததில் உலகத்தில் கிட்டத்தட்ட 7168 மொழிகள் இப்போதைக்கு இருக்குது. இது சில நேரம் கூடலாம் குறையலாம் என்றது அறிஞர்களோட அபிப்பிராயம். இந்த 7168 மொழிகளில் 4065 மொழிக்கு மட்டும்தான் எழுத்து வடிவம் இருக்கு. இந்த எழுத்து வடிவத்தில் கிட்டத்தட்ட 296 வகையான எழுத்து வடிவங்கள் இருக்கு. அப்போ அந்த 4000 மொழிகளும் சில மொழிகளை சில எழுத்து வடிவங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஆங்கிலத்தை எடுத்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் அதிகமான மொழிகளுக்கு ஆங்கில எழுத்து வடிவத்தை தான் யூஸ் பண்ணுறோம். பிலிப்பைன்ஸ் மொழிக்கும் ஆங்கில எழுத்து வடிவத்தை தான் யூஸ் பண்ணுறோம். வட இந்தியாவில் தேவநகரி தான் அதிகமான மொழிகளுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற எழுத்து வடிவம். அப்போ அது மாதிரி பல 4065 மொழிகள் இருந்தாலும் இந்த குறைஞ்ச மொழிகள் தான் எழுத்து வடிவம் இருக்குது. அதுலேயும் 156 மொழி மட்டும்தான் எழுத்து வடிவம் மட்டும்தான் இன்னும் பயன்பாட்டில் இருக்கு. மிச்சாவளம் அழிஞ்சு போயிட்டு. இப்போ இது நான் கொடுக்குற புள்ளி விவரம் இந்த லிங்குவிஸ்டிக் ரிசர்ச்சர்ஸால் ரன் பண்ணப்படுற இந்த வெப்சைட்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் தான். அதுலேயும் அவங்க என்ன சொல்றாங்க என்றால், இந்த இவ்வளவு மொழிகள் அழிஞ்சு போயிட்டு 4454 மொழிகள் அழிஞ்சு போயிட்டது. மிச்சம் 7168 மொழிகளில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணது, அதாவது நிர்வாகமயமாக்கப்பட்ட மொழிகள் இவ்வளவு 4485. அதாவது வகைப்படுத்துவது என்றால் நீங்கள் அதை கல்விக்கூடங்களை பாவிப்பீங்க, அலுவலகங்களை பாவிப்பீங்க, மற்றது போர்டுகள், அப்படி எழுத்து வடிவமாக ஒரு நிறுவனங்களை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இவ்வளவு மொழிகள் தான். இருந்தாலும் அப்படி நிறுவனமயப்படுத்தப்படாமல் இருந்தாலும் இன்னும் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் பிள்ளைகள், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிற மொழி என்று பார்த்தால், அதாவது இன்னும் அழியாமல் இருக்கிற மொழி என்று பார்த்தால் 3481. 3193 மொழிகள் கிட்டத்தட்ட அழிகிற நிலையில் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கழிச்சு கொண்டிருக்காங்க, செகண்ட் ஜெனரேஷன் கழிச்சு கொண்டிருக்காங்க, தேர்ட் ஜெனரேஷன் அதை படிக்கிறத விட்டுட்டாங்க. அப்படின்றால் அதுக்கு அடுத்த 3வது ஜெனரேஷன்ல இருந்து அந்த மொழி அப்படி இல்லாமல் போயிடும். இது ஆல்ரெடி அழிஞ்சது என்று நான் சொல்றேன். அப்போ இதை நாங்கள் பார்த்த உடனே தான் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருந்தது. என்னன்னா, இந்த தாக்கம் தமிழர்கள்ட்டையும் இருக்கு. நாங்கள் இலங்கையில், உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நடக்கிற விஷயங்கள் தெரியும். எங்களோட பிரதேசங்கள் அழிக்கப்படுது, கைப்பற்றப்படுது. பெரிய இனக்குல அழிப்பு நடந்தது உங்களுக்கு தெரியும். மற்றது அங்கே தமிழர்களுக்கு நிறுவனப்படுத்த மாதிரியே எந்த வித செயல்பாடுகளும் இல்லை. இது மாதிரி மற்ற உலக நாடுகள்லையும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இங்கே யூரோப் அல்ல அமெரிக்கன் மாதிரி நாடுகள், கனடா மாதிரி நாடுகளுக்கு வந்தால் இங்கேயும் இந்த பிரச்சனைகளுக்கு இருக்குது. எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் தமிழ் கதைப்போம், நாங்கள் தமிழ் எழுதுவோம், வாசிப்போம். ஆனால் எங்களை பிள்ளைகளுக்கு அந்த தன்மை இருக்குதா என்று பார்த்தா மிக குறைவு. ஒன்று ஆர்வமின்மை, அடுத்தது பெற்றோர் அவங்கள ஊக்கப்படுத்தாதது காரணம். இதுக்காக நிறைய பேர் இங்கே தமிழ் பள்ளிகளை உருவாக்கி சனி ஞாயிறு நாட்களில் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கும்.
ஒரு வகையில் நாங்கள் இன்னும் இங்கே அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு இங்கே நாங்கள் சொல்லுவோம் ஜிசிஎஸ்சின்னு சொல்லி 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் ஒரு ஒரு பரீட்சை இருக்குது. அந்த பரீட்சையில் ஒரு பாடமாக 10 பாடம் படிக்கணும் பிள்ளைகள். அந்த 10ல் ஒரு பாடமாக விரும்பின மொழி என்ற வகையில் தமிழை கொண்டு வர அளவுக்கு நாங்கள் செய்திருக்கோம். ஆனால் அடுத்து நீங்கள் உயர்நிலை பள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னால் அது A லெவல் நாங்கள் இங்கே சொல்லுவோம். அங்கே நீங்கள் விருப்பமான துறையை தேர்ந்தெடுக்கிறதால அங்கே தமிழ் மொழி இருக்காது. கணிதமோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஹிஸ்ட்ரி அல்லது எக்கனாமிக்ஸ் மாதிரி போனீங்கன்னா நீங்கள் அதை ஆங்கிலத்தில் தான் படிப்பீங்க. அப்போ அதனால் அங்கே தமிழ் இல்லாமல் போகுது. அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போனாலும் அங்கேயும் ஆங்கிலம் தான் படிப்பீங்க. அப்போ ஆரம்ப ஒரு 10 வருஷத்துக்கு தான் பிள்ளைகளுக்கு தமிழ் இருக்கும், அதுக்கு அங்கே இருக்காது. அப்போ பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள் தங்களுக்கு இடையில கதைக்குள்ள இப்போ எனக்கு 2 பிள்ளை இருந்தால் 2 பேரும் என்னோட கதைக்குள்ள தமிழில் கதைப்பாங்க, தங்களுக்கு இடையில கதைக்குள்ள அவங்க ஆங்கிலத்தில் தான் கதைச்சு கொள்வாங்க. அதே மாதிரி நண்பர்களையும் ஆங்கிலத்தில் தான் கதைச்சு கொள்வாங்க. அது ஒரு பயங்கர சூழ்நிலை ஒன்று உருவாக்குது என்றால் அது இந்த ஜென்ரேஷனுக்கு பிறகு இப்போ 2வது ஜென்ரேஷனுக்கு பிறகு தமிழ் இங்கே இருக்குமா என்றது ஒரு பயம். அப்போ அது இதுகளை நாங்கள் என்ன செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறதுல தான் தமிழ் மொழியை படிப்பிச்சா மட்டும் காணாது, தமிழ் மொழியின் அறிவியல் தன்மை, தமிழ் மொழியின் தொன்மை, அதன் தேவை அதுகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் தேவைப்பட்டது. அப்போ அது ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு டாக்டர் சுபாஷினி சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு ஃபிசிக்கல் மியூசியமாக கொண்டு வர முடியும் யோசித்தேன். ஆனால் அப்படி ஃபிசிக்கல் மியூசியமாக கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய வேலை, நிறைய பணம் தேவைப்படும். மற்றது ஆவணங்களை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கொண்டு வர இயலாது. அதாவது கல்வெட்டு ஒன்று தான், அந்த கல்வெட்டை நாங்கள் இங்கே கொண்டு வர இயலாது. அப்போ அதுக்கு அந்த நாட்டிலையும் பெர்மிஷன் எடுக்கணும், இங்கேயும் பெர்மிஷன் எடுக்கணும், அதெல்லாம் நிறைய வேலைகள். அப்போ என்ன செய்ய முடியும் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் கோவிட் வந்துட்டு. அப்போ கோவிட்டில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் குறையாது. அதனால் நாங்கள் இணைய வழியை சந்திக்க தொடங்கினோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு இணைய வழியில் ஒரு அருங்காட்சியகம் ஒன்று உருவாக்குவோம் என்று சொல்லி அதுக்கான வேலைகள் இறங்கினோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு இலங்கையிலேருந்து எங்களுக்கு சில ஆவணங்களையும் சில ப்ரொஃபஸர்மார் அவங்கள்ட்டையும் இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் இந்தியா மாதிரியான துறைகள் எங்களுக்கு கிடைக்கல. இப்போ அது இந்த நேரத்தில் நாங்கள் டாக்டர் சுபாஷினியோட கதைச்சி எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்தவ, நிறைய அட்வைஸும் பண்ணவ. மற்றது நிறைய இந்தியாவில் உள்ள பல தொழிலாளர்கள் ப்ரொஃபஸர்ஸ்மார் எல்லாத்தையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது மூலம் அவங்களுக்கு கூடயும் நிறைய தகவல்கள் எங்களுக்கு திரட்டக்கூடிய இருந்தது இந்த மியூசியத்தை செய்கிறதுக்கு. அப்போ அதுதான் எங்களோட ஆரம்ப கால அதாவது எங்களோட ஒரிஜின். நாங்கள் அப்படி தான் தொடங்கினாங்க. இதை விட நீங்கள் இன்னும் வேறு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இதில் நான் சொன்னேன் இப்போ மாடர்ன் லாங்குவேஜஸ் தான் 454 அழிஞ்சிருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழிகள் என்று பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 21 மொழிகள் அது அந்த நேஷனாலிட்டியே இல்லாமல் போயிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பயத்தை எங்களுக்கு உருவாக்கியிருக்கு. இதை விட இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இந்த கட்டிடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் இந்தியாவில் இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், இது கிட்டத்தட்ட ஒரு மாமல்லபுரத்தில் இருக்கிற கட்டிட அமைப்பு. ஆனால் இது இலங்கையில் சரியா சென்ட்ரல் ஸ்ரீலங்காவில் குருநாகலை என்ற ஒரு இடத்துல இருக்குது. அதுவும் ஒரு சரியான ஒரு காட்டு பகுதிக்குள்ளே இருக்குது, காட்டில் ஒரு மலை உச்சியில் இருக்குது. அப்போ இது அந்த நேரத்தில் பல்லவர் மன்னர்கள் 2ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களுக்கும் இலங்கையில் இருந்த மன்னர்களுக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்ததால தான் அங்கேருந்து சிப்பிகள் வந்து இங்கே அதை செய்திருக்காங்க. இது இலங்கையில் உள்ளவங்களுக்கே கன பேருக்கு தெரியாது. இதுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு பௌத்த விகாரம் கட்டி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள தமிழ் கல்வெட்டு அந்த நேரத்தில் இந்த வெட்டுகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது மாதிரி சில விஷயங்களையும் நாங்கள் வெளியே கொண்டு வரணும்டா மியூசியம் தேவை என்று நாங்கள் உணர்ந்தோம். அப்போ அதன் ஆரம்பம் தான் இது. இப்போ இதில் எங்களோட முதலாவது பணி என்னென்றால் தமிழ் மொழியின் தொன்மை, மரபு, பண்பாடு, வாழ்வியல், அரசியல் இதுகளை நாங்கள் சான்றுகளோட வெளியே கொண்டு வந்து அதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி அந்த தளத்தை உலகளவில் எல்லாரும் அணுகக்கூடியதாக கொண்டு வர முடியும். அதுக்கு எங்களுக்கு
இப்போ பிசிக்கல் மியூசியம் எல்லாரும் லண்டன்ல தான் பார்ப்போம். ஆனால் மெய்நிகர் அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டின்னா உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் பார்க்கலாம்ன்றதால அது எங்களுக்கு கூடிய உதவியா இருக்கு. இப்போ இதான் எங்களோட மிஷன்ட முதலாவது மிஷன். ரெண்டாவது மிஷன் என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் எங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் தெரியும். அப்போ தமிழ் தேசியத்தின் தேவை, அது எங்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு அந்த தேவையை கடத்துறது. மற்றது எங்களோட பிரச்சனையை உலகங்களுக்கு கொண்டு தெரியப்படுத்துறதுக்கும் இது ஒரு ஊடகமாக பாவிப்போம் யோசித்தோம். மூன்றாவது, இவ்வளவையும் இப்போ நாங்கள் செய்தாலும் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுத்து, இது உங்களுக்கு தெரியும், மியூசியம்ன்றது ஒரு நாளில் முடிகிற விஷயம் இல்லை, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அதனால இதை அடுத்த தலைமுறை தொடர்ந்து அவங்க தொடர்ந்து இதை செய்யணும்ன்றதுக்காக அவங்களுக்கு இதை பொறுப்பு கொடுக்கணும்ன்றது எங்களோட நோக்கங்கள்ல உண்டாரு. அதனால எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்பட்டது. அந்த அங்கீகாரத்துக்கு நாங்கள் அசோசியேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசியம் என்ற ஒரு ரெகுலேட்டரி பாடி ஒன்று யூகேல இருக்கு. இப்போ அவங்களோட கதைச்சி அவங்களோட மெம்பர்ஷிப் எடுத்துருக்கலாம். இதே நேரத்தில் இன்டர்நேஷ்னலாக நாங்கள் செய்யணும்னா நாங்கள் ஐகாம் என்று சொல்லி ஒரு பொடி இருக்குது. அதுக்கு இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மியூசியம் என்று சொல்கிறது. இவங்கள் அமெரிக்கா மையமாக கொண்டு இயங்குறாங்க. இப்போ இவங்களோட மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கோம். இதுக்கும் எங்களுக்கு நிறைய ரெகுலேட்டரி வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதான் எங்களோட மிஷன். எங்களோட விஷன் தமிழை அறிவோம், தமிழால் அறிவோம். தமிழை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அதை பற்றிய நிறைய விஷயங்கள் கொண்டு வர இதை வச்சு கொண்டு தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒன்றா இணைக்கலாம், உலக தமிழர்களாக இணைக்கலாம்ன்றதும் எங்களோட நோக்கம். எங்களோட மியூசியத்தில் என்ன இதை வைக்கலாம் என்று நாங்கள் யோசித்ததில், முதலாவது தமிழோட தொன்மை சம்பந்தமான விஷயங்களை வைக்கலாம். ரெண்டாவது தமிழோட மரபு பண்பாட்டு கூறுகளை வைக்கலாம். அடுத்த உலகளாவி போக்கில் நான் இங்கே நாவலன் தேயம் என்று நான் போட்டதுக்கு காரணம் இந்தியா என்னென்னா, நான் அறிஞ்ச மட்டில் இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முதல்லெல்லாம் தமிழ் மொழி இந்தியாவிலையும் பரவி இருந்ததால் அந்த நேரத்தில் இந்த பெயர் இருந்ததாக அறிஞ்சேன். அப்போ அதனால் இது இந்தியாவும் தமிழும், ஈழமும் தமிழும், மற்ற ஆஸ்திரேலிய நாடுகளும் தமிழும், பிறகு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளும் தமிழும், இந்த நாடுகளில் உள்ள தமிழ் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் சேகரித்து மியூசியத்தில் கொண்டு வர்றது என்று பார்த்தோம். அதோட அந்த காலத்திலிருந்து இப்போ மற்றும் தமிழர்கிட்ட குடிப்பெயர்கள் சம்பந்தமான தகவல்களையும் சேர்த்து இங்கே நாங்கள் அது ஒரு மியூசியம் கொண்டு வர முடியும் யோசித்தோம். ஆனால் இவ்வளவும் எங்களோட ஆவல், இது ஒவ்வொரு வேலையும் தொடங்கினோடனே அது எவ்வளோ பெருசுன்னு எங்களுக்கு அதுக்கு பிறகு தெரிய வந்தது. ஏனென்றால் முதலாவது நாங்கள் இதுக்குரிய தகவல்களை சேகரிக்கிறோம், பிறகு அதை ஃபார்மேட் பண்ணணும், அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி மிக எளிமை வடிவமைக்கிறோம். சில நேரங்கள் அது ஆங்கிலத்தில் இருக்கும், அப்போ ஆங்கிலத்தில் தமிழுக்கு மொழிபெயர்க்கணும், வேறு மொழியில் இருக்கும், அதை மொழிபெயர்க்கணும். இப்போ நாங்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் செய்கிறதால தமிழில் உள்ளதை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கணும். இந்த 3 வேலைகளும் தொழில்நுட்பம் சாராத வேலைகள். ஆனால் இதுக்கே நிறைய நேரங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு இதை எடுத்து கணனிக்கு ஏற்ற மாதிரி கட்டமைக்கணும். கட்டமைச்சிட்டு பிறகு அதை விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நாங்கள் கொண்டு வரணும். இப்போ இது தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த வேலை. இப்போ இவ்வளவும் ஒரு தளத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட மாசக்கணக்கு இருக்குது. சின்ன விஷயம் இல்லை, பற்றி ஆழமான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. மற்றதில் சேகரிக்கிற தகவல் கூட இப்போ யூகே பொறுத்தவரை இங்கே நான் யாராவது ப்ரொஃபஸர்ஸ் காட்டினா அவங்க அதில் வேலிடிட்டி, அது எவ்வளவு அது உண்மைத்தன்மை என்னன்றதை அவங்களுக்கு முக்கியமாக பார்க்குறாங்க. அப்போ அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன்டா, நான் முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று கழிச்சேன்டா அவங்க கேட்குறாங்க இங்கே வாட் இஸ் எவிடன்ஸ். இப்போ எவிடன்ஸ் எங்களுக்கு காட்ட முடியாட்டி அதை நான் இங்கே மியூசியத்தில் கொண்டு வரையலாது. அப்போ என்னடா கொண்டு வந்தால் இவங்க நம்ப மாட்டாங்க, அப்போ மியூசியம் இருக்கிறது இல்லையா அர்த்தம். அதனால் என்னத்துக்கு ஆதாரங்கள் இருக்கோ அதுகளை மட்டும்தான் கொண்டு வரலாம் என்ற நிலைமையில தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம்.
இதுவரைக்கும் இந்த தளத்துல நாங்க இந்த கிட்டத்தட்ட 9 தளங்கள் அமைச்சிருக்கிறோம். முதலாவது தமிழ் மொழி மீட்பில் ஐரோப்பியன் பங்கு என்று சொல்லி, இதுல எனக்கு சுபாஷின் இந்த புத்தகம் நல்ல உதவியா இருந்தது. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 ஐரோப்பிய அறிஞர்களோட தகவல் சேர்த்து இது ஒரு மியூசியம் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு தனித்தளமாக்கியிருக்கிறோம். இதை விட கீழடி இதுக்கும் எனக்கு டாக்டர் சுபாஷின் உதவி தான் கிடைச்சது. இந்த இன்ஃபர்மேஷன் கீழடி சம்பந்தமான தொடர்பு இருக்கிறதுக்கு. பட் அடுத்தது கொடுமணல், அடுத்தது ஈழத்தில் எழுத்து தமிழ் எழுத்து மரபு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே தமிழ் ஈழத்திலையும் யாழ்ப்பாணம் தொடங்கி காலி மற்றும் நிறைய இடங்கள்ல தமிழ் எழுத்து, அதாவது பிராமி மட்டும் இல்லை, இந்த சிந்துவெளி குறியீடுகள் தொடங்கி பிராமி வட்டெழுத்து, அடுத்து இப்ப இருக்கிற சதுர எழுத்து அவ்வளவும் தொடர் அங்க எடுக்கக்கூடிய இருக்கு. அதுவும் ஒரு காணொளி அறையா வச்சிருக்கிறேன். பிறகு அங்குள்ள வணிக மரபு, இதுல நாணயங்கள் எங்களால் வரிசைப்படுத்தி சங்க காலங்கள்ல இருந்து இப்ப மட்டும் வரிசைப்படுத்தக்கூடிய இருந்தது. அடுத்தது வன்னி நில பெண் தொல்லியல் சான்றுகள். இது டாக்டர் ப்ரொஃபசர் புஷ்பரத்தின் ஆய்வு தான். அவர் வன்னி நிலப்பரப்புல ஒரு 1,25,000 வருஷத்துக்கு முதலே மனித இனங்கள் வாழ்ந்ததுக்குரிய தடயங்கள் இருக்கிறதாகவும், பிறகு அவங்க படிப்படியாக நாகரிகத்தில் வளர்ச்சி அடைஞ்சதாகவும் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இப்போ அதுக்கான ஆதாரங்களும் எங்களுக்கு அவர் தந்ததை நாங்கள் இதில் ஒரு மியூசியமாக நாங்கள் வளர்த்துருக்கிறோம். இதை விட கந்தரோடை நாகரிகம், தமிழர் நாகரிகம் எங்களோட யாழ்ப்பாண பகுதியில் இருக்கு. அப்போ அதையும் நாங்கள் இங்கே ஒரு காணொலியாக கொண்டு வந்திருக்கேன். இதை விட சிந்துவெளி நாகரிகத்தையும், அது பெரிய சர்ச்சையாகவே இருந்தது. இங்குள்ள சில ப்ரொஃபஸரோட காய்கள் அவங்க அது தமிழர்களுக்குரிய நாகரிகம் என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பிறகு அதுக்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள்லாம் தேடி அதையும் ஒரு மியூசியமாக்கி விட்டோம். அடுத்தது முள்ளிவாய்க்கால், உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை, அதையும் ஒரு அறையா கொண்டு வந்திருக்கேன். இது முதலாவது அறை பிப்ரவரி மாதத்துல இருந்து மார்ச் மாதம் நடந்தது 2009. பிறகு அடுத்து அதனால தான் இது முதலாவது அறை. பிறகு ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு தனி அறை இருக்கு, மே மாதத்துக்கு ஒரு தனி அறை இருக்கு. அதுகளை இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அவ்வளவும் நாங்கள் இவ்வளவையும் காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த 9 அறைகளும் இவ்வளவுக்குமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுத்திருக்கு. மற்ற இவ்வளவு செய்து முடிச்சிருக்கோம். இன்னும் நாங்கள் காட்சிப்படுத்த தொடங்கல. திருகோணமலையில் கல்வெட்டு சான்றுகள், மற்ற இதில் எனக்கு அப்ரூவல் கிடைச்சதுன்னா அங்குள்ள ஒரு பழைய பௌத்த மடாலயம் ஒன்று இருக்கு. அது ராஜேந்திர சோழன் மகனால வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான எவிடங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. மற்றது தென்னிந்திய நாங்கள் நிறைய இப்போ நான் ஆரம்பத்தில் நாங்கள் நினைச்சது கீழடி கொடுமணல் மட்டும்தான் நாகரிகம் உண்டு. இப்போ பார்த்தா நிறைய இடங்கள்ல அகழாய்வு நடந்து கொண்டிருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து கரையும் தமிழர் நாகரிகங்கள் சொல்லி அதையும் ஒரு தளமாக கொண்டு வந்திருக்கேன். இதை விட உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல்ல புலிகள் ஆட்சி காலத்தில் அவங்க ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் ஒன்றை அமைச்சு நடத்தி கொண்டிருந்தோம். அவங்களோட காவல்துறை சம்பந்தமான தகவல்கள் கிடைச்சது, நீதித்துறை சம்பந்தமான தகவல்கள் கிடைச்சது. அதையும் நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறோம். இது மாதிரி மற்ற துறைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது இது மாத முள்ளிவாய்க்கால் தளங்கத்தையும் அமைச்சிட்டு இன்னும் நாங்கள் அப்லோட் பண்ணல. மற்றது இது சரியான முக்கியமானது வந்து வலிந்து காணாமல் வளர்க்கப்பட்டவர்கள். இது யுத்தத்துக்கு பிறகு சில இளைஞர்கள் வந்து போனவங்க. அவங்க இப்ப எங்கெண்டே இல்லை, அரசாங்கம் இதுக்கு பதில் கூறுறதே இல்லை. அப்ப இதுக்காக தாய்மார்கள் தாப்பன்மார்களும் அவங்களுக்காக இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க. அதுல சில பேர் இறந்து போறாங்க. இப்போ
இப்ப அவங்களுக்கு 2 பிள்ளை தான்டா, 2 பேரையும் கொண்டு போயிட்டாங்கடா, தாயும் தகப்பனும் வந்து போராடுவாங்க. இப்ப அவங்களுக்கு வயது போய் அவங்க 2 பேரும் செத்த உடனே, அவங்களும் இல்ல. அந்த பிள்ளைகள தேடுறதுக்கான அந்த முயற்சிகள் செய்றதுக்கு ஒருவரும் இல்ல. அப்ப அவங்களோட நிலைமையும் சரியான மோசமா போய் கொண்டிருக்கு. அப்ப அதனால ஏன்டா அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல வயது முதிர்ந்த பெற்றோர் தான் போராடி கொண்டிருக்காங்க. அப்ப அவங்க ஒவ்வொரு ஆளா இறக்க இறக்க, அந்த அவங்கள அப்படியே முழுமையா எல்லாரும் அவங்கள மறந்து கொண்டே வராங்க. அப்ப அதனால அதையும் நாங்க ஒரு காணொளியா கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் நாங்க இப்ப திட்டமிட்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல இது நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். இத விட மலையக தமிழர்கள பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இலங்கையில 2 வகையான தமிழர்கள். ஒன்று அ பூர்வ குடிகள். அவங்க யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வடகிழக்கு மாகாணங்கள்ல இருக்கிறாங்க. மலையக மக்கள் அ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுல இருந்து இலங்கையில உள்ள மத்திய மலைப்பிரதேசத்துல வந்து குடியேற்றப்பட்டவங்க தோட்டல் பயிற்சிகளுக்காக. இப்ப நானும் அந்த அ பரம்பரையிலிருந்து வந்த ஆள் தான். எங்க தாத்தா தமிழ்நாட்டுல திருச்சியில இருந்து வந்ததாக சொல்லுவாங்க. நான் இந்தியாவுக்கு நான் வந்ததில்ல. ஆனால் தாத்தா அப்படி சொல்லுவார். ம். அப்ப நான் அந்த இங்கருந்து வந்தது. அப்ப அ அங்கத்தைய வாழ்க்கை முறை, அங்க குடியேற்றம் எப்படி நடந்தது? அவங்களோட வாழ்வியல் என்ன? இப்பத்தைய வாழ்வியல் முறை என்ன? அவங்களோட பண்பாடு என்ன? அவங்களோட பண்பாட்டுக்கும் இந்த பூர்வக்குடிகளோட பண்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பூர்வக்குடிகள்லயே நீங்க யாழ்ப்பாணத்து பண்பாட்டு முறையும், மட்டக்களப்பு பண்பாட்டு முறை, திருகோணமலை பண்பாட்டு முறையெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அ அதுகள்லயும் நாங்க அ ஆவணப்படுத்தணும். இப்ப அந்த அந்த வேலைகளும் செய்து கொண்டிருக்கோம். இது முழுக்க அப்படியே மலையக மக்களுக்கும் அவங்களுக்கு நடந்த அநியாயங்களையும், இப்ப அவங்க ஒரு அ நவீன அடிமைகளா தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதுகளையும் நாங்க இதுல கொண்டு வரணும்னு யோசிச்சிருக்கிறோம். அப்ப இவ்வளவும் நாங்க செய்து கொண்டிருக்க வேலைகள். இவ்வளவு தான் எங்கட பற்றி நாங்க சொல்றது. இப்ப இத நான் சின்ன ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன். இது என்னென்றால் கீழடி சம்பந்தமானது தான். இதான் எங்களோட விர்ச்சுவல் ரியாலிட்டி. இத நான் வீடியோவா செய்த விர்ச்சுவல் மியூசியம் நீங்களே பார்த்து கம்ப்யூட்டிங்கால நடந்து நடந்து போய் பார்க்கலாம். ஆனா இத நான் ஒரு வீடியோவா மாத்தி வச்சிருக்கிறேன். அதுல நீங்க அந்த அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும். பாருங்க. நான் கொஞ்சம் நேரம் காணாததால நான் கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணியிருக்கேன். தெரியுது, தெரியுது.
இது ஜஸ்ட் ஒரு விளக்கத்தோட நீங்க கொஞ்சம் சொன்னாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது முதல் தளத்துல இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறீங்களா? ஆம், அப்படிலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அஹ், பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஓ இருக்கும். ம். ஓ ரைட். இது என்னென்றால் எங்களோட முதல் 2 ஆய்வுகள்ல இருந்து இதில் படங்கள் வெப்சைட்ல இருந்து தான் நாங்கள் நிறைய எடுத்தோம். பட் அமர்நாத்தும் கொஞ்சம் எங்களுக்கு தந்தவர். அஹ், இதுல முதல் ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் வேற வேற மாதிரி தான் பிரித்து செய்த நாங்கள். அப்போ இது 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 முதல் 2 ஆய்வுகளோட தொகுப்பு தான். நீ அடுத்தது இனி கிடைச்ச எங்களுக்கு நாங்கள் மிச்சத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ம். என்று அப்புறம் நீங்க யோசிக்கிறேன். எத்தனை எத்தனை பில்டிங் எத்தனை ஸ்டாரிஸ் வச்சிருக்கிறீங்க இந்த இதுல உங்க வர்ச்சுவல் மியூசியம்ல? இப்போ நான் காட்டினேன் 9 செய்து வச்சிருக்கிறேன். 9. 9ல இது வந்து எத்தனாவதுல வருது? நான் அதை மிஸ் இது பண்ணிட்டேன். இது முதலாவது வருது. ஓகே சரி. ஓகே. இந்த பாருங்க நான் காட்டுனது. ம். ஓ ஷேர் பண்ணு. ம். இந்த இந்த முள்ளிவாய்க்கால் அறை ஒண்ணு இந்த வருது. இந்த 9 முடிஞ்சது. ஆ, ஆ. இதெல்லாம் கீழடி. இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனி அறைகளா வரும். ஓகே. இப்ப நம்ம இப்ப நீங்க காமிச்சது வந்து பார்த்தது இரண்டாவது அறை இல்லைங்களா? இப்ப இப்ப இது கீழடி. 2வது அறையா இருக்கு. ம், ம், ம். அப்படி ஒவ்வொரு அறைகளா வரும். இப்ப இனி ஆ, இப்ப இது இன்னும் இதை நாங்க செய்துட்டோம். இனி லான்ச் பண்ண தான் இருக்கு. இதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ம். அப்ப இது முதலாவது. ரெண்டா அது மாதிரி 9 அறைகள்ல இது 2வது அறை. இது 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 கடைசி அறை. இது முள்ளிவாய்க்கால். ம். ஒவ்வொன்றையும் இப்படி தனித்தனி அறைகளாக தான் நீங்க போக வேண்டியிருக்கு. ஒரே இப்ப நீங்க ரியல் மியூசியத்துல மாதிரி நீங்க தனியா ஒரு ம். என்ன ஒரு பில்டிங்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது. இது ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். ம். இதுல என்னென்றால் எங்களுக்கு வாய்ஸ் இன்னும் போட தொடங்கல. வாய்ஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க கேட்ட ஆமா, மாதிரி ஆமா. ம். வாய்ஸ் போட்டா நல்லா இருக்கும். ஆனா இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஓகே. ஒருத்தர் உட்கார்ந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்துட்டு அவர் பார்த்துட்டு இருப்போம். அமைதியா பார்க்கலாம். ஆனா ஆமா. ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் பேசுனுச்சுனாலும் நல்லா நல்லா ஓ இருக்கும். அப்ப அதுக்கான வேலையெல்லாம் தான் இப்ப செய்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு இருக்கு தெரியும், ம். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ அதை ம். வச்சுக்கொண்டே நாங்க சில விஷயங்களை கதைக்க வைக்கலாம். இப்போ இதில் ஒரு ஆள் இறந்து கிடந்தாருண்டா அவர் டக்குனு முழிச்சு தான் எப்படி செத்தன் என்றதை அவர் செல்ற ஆமா. மாதிரி கூட செய்யலாம். எஸ். அப்போ அதுகளையும் பார்த்து கொண்டிருக்கோம். இது கொஞ்சம் மனது கஷ்டமா இருக்கும் பார்க்கக்குள்ள. இது எல்லாமே நியூஸ்ல வந்த படங்கள் தான். அதால ஒத்தன்டிகேஷன் பக்கத்திலே போட்டிருக்கேன். அப்ப அதால இது ரியல் தான். இது கற்பனையானது இல்ல. இது பிப்ரவரி மாதம் பெரிய யுத்தம் தொடங்க முதலே நடந்த ம். நம்ம நின்னு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஒரு அறையில நின்னு நம்ம பார்க்குற மாதிரி தான். அந்த ஒரு அப்படி கிடைக்குது. நீங்க இது வீடியோ தானே? அப்ப நீங்க அந்த ரியல் மியூசியத்துக்குள்ள இப்ப ம். நீங்க நம்ம விர்ச்சுவலுக்குள்ள நம்ம போனீங்கன்னா நீங்க அதே ஃபீலிங் ஆமா, வரும் ஆமா. உங்களுக்கு. ஆமா உண்மை. நான் செஞ்சு பார்த்துருக்கிறேன். அது இன்னும் நல்லா கேக்குது. பார்த்துருக்கீங்க. ஓ இப்ப ஓ நீங்க மூவ் பண்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஆமா அதனால ஆமா. இதை நான் வீடியோ மாதிரி செய்து எடுத்திருக்கேன். அதான் நான் மூவ் பண்ணல. ம், வீடியோவா செய்திருக்கேன். அப்ப அது மூவ் பண்ணல வாங்கிட்டு எடுத்திருக்கேன். ம். நீங்க நடந்து நடந்து பார்க்குற ஒரு ஃபீலிங் வரும் இதுக்கு போகும். ம், ம்.
எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா எங்களோட மியூசியம் அடிக்கடி ஹேக் பண்ணப்படுது. பண்ணி அப்படி கரெக்டாக இது ஒர்க் பண்ணதில்லை. இது வேணும்னு யாரும் செய்கிறாங்களோ தெரியல. அதனால இப்போ கூட டவுனில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு சைபர் செக்யூரிட்டி போட்டு தான் வேலை செய்ய வேண்டியிருக்குது. அப்போ அதுக்கான வேலைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இப்போ போன மாதத்துல திரும்ப டவுன் ஆயிடுச்சு. Right. இந்த இப்போ நான் சொன்னது மாதிரி இப்போ இந்த 9 தளங்கள் இப்போ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ எங்களோட ஈழத்தின் வெப்சைட் ஈழத்தில் எழுத்து மரபு அது கொஞ்சம் காட்டுங்களேன். 4. அது இப்போ என்கிட்ட இல்லை. அந்த வீடியோ நான் பண்ணல. நான் சரி. உங்களுக்கு வேறு எடுத்து அனுப்பிவிடுறேன். அது சரி. ஆனா நீங்க அந்த லிங்க் கொடுத்துருங்க. அப்ப எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பார்ப்பதற்கு நல்லா பார்க்கலாம். அந்த லிங்கை ஆ. தந்துடுறேன். அது இப்போ கொஞ்சம் நான் சொன்னேன் ஹேக் பண்ணப்பட்டு வெப்சைட் கரப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ திரும்பி நாங்கள் ரீபில் பண்ணி கொண்டிருக்கோம். பண்ணோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த லிங்க் அப்ப அனுப்பிவிடுறோம். நீங்க ஆமா ஒரு காப்பி எடுத்துட்டு நீங்க மிரர் சைட் ஒண்ணு போட்டுறது நல்லது இல்லைங்களா? அப்படித்தான் செய்யணும். ம். ம். ஏன்னா ஓகே. அடிக்கடி இது நடக்குது எங்களுக்கு. எஸ், எஸ். சரியான கஷ்டமா இருக்கு. ஓகே. ரைட். அப்போ இந்த 9 இப்போ ரெடி. அப்போ மற்றது இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அதில் 2 தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. ம். மிச்சம் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த லிங்கை போட்டு விடுறேன். மற்ற இதில் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிய சில வேலைகள் இருக்குது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்து காய்க்கக்கூடிய அதாவது இங்கത്തെ பிள்ளைகளுக்கு இது படங்களை பார்த்தீங்கன்னா படம் மாதிரி தான் இருக்கும். அது என்ன படம், அது பானையோட என்ன, ஏன் அந்த பானையோட முக்கியத்துவம், அப்படி சில விளக்கங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். அதனால அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கோம். மற்றது இங்கത്തെ அந்த இங்கிலீஷ்லையும் இருக்கிறதால இங்கே உள்ள சில இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க பார்க்கல இதில் உண்மைத்தன்மை என்ன, ஒத்தன்டிகேஷன் என்ன எடுக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் அதுக்கான எவிடன்ஸுகளையும் இதிலேயே ரெஃபரன்ஸாக போட்டு யோசிச்சிருக்கிறோம். இப்போ அந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. மற்ற நம்ம சொன்ன மாதிரி ஆக்மெண்டட் ரியாலிட்டி கூடாகவும் சில வேலை செய்வோம் என்று யோசிச்சிருக்கிறோம். இதை விட உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Web1, Web2, Web3 இப்போ இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் முதல் வந்த வெப்சைட் வெப்புக்கு பேர் Web1 என்று சொல்லுவோம். அது என்ன செய்யும் என்றால் நீங்கள் ஒரு ஆப்பிள் என்று தேடினீங்கன்னா அது உலகத்தில் எல்லா சர்வர்களுக்கும் போயிட்டு ஆப்பிள்ன்ற ஏதாவது ஒரு வேர்டு உள்ள டாக்குமெண்ட் இருந்தால் அந்த டாக்குமெண்ட் அப்படி உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடும். அதான் ஆரம்ப வெப். பிறகு இப்போ நாங்கள் இருக்கிறது Web2. இப்போ உள்ளது என்ன செய்வோம்னா நீங்கள் ஆப்பிள்னு அடிச்சிங்கன்னா அது அந்த ஆப்பிள் இப்போ 2 ஆப்பிள் இருக்கு. ஒன்று ஆப்பிள் என்று சொல்லி கம்பெனி ஒன்று இருக்கு, மற்றது ஆப்பிள் என்று சொல்லி பழம் ஒன்று இருக்கு. அப்போ இதில் 2ல் ஏதாவது 2ஐயும் கொண்டு வந்து தரும். அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் கொண்டு வந்து தரும். இப்போ அதில் நீங்கள் இப்போ ஆப்பிள் பழத்தை தேடினீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தெரியும் நீ பழத்தை சம்மந்தமாக தான் நீங்கள் தேடுறீங்கன்ட்டு அதில் ஒரு இன்டெலிஜென்ட் ஒன்று ஒர்க் பண்ணி அந்த பழங்கள் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தந்து கொண்டிருக்கு. அதான் இப்போ இருக்கிறது. இப்போ அடுத்து வரப்போகிறது Web3 என்று சொல்லுவோம். அந்த Web3ல இவங்க கொண்டு வர டெக்னாலஜிக்கு பேர் மெட்டாவர்ஸ் என்று சொல்கிறாங்க. அப்போ அது நீங்கள் வெர்ச்சுவல் ரியாலிட்டியோடையே நீங்கள்
அதுக்குள்ள பில்டின்னா இருக்கும். அப்ப நீங்க இப்ப பார்த்தீங்களா, இப்ப இந்த மியூசியத்த நான் தான் உங்களுக்கு காட்டுனேன். நான் மட்டும் பார்ப்பேன் ஒரு நேரத்துல. நீங்க பார்க்கணும்னா உங்க நேரத்துல பார்ப்பீங்க. ஆனா அது எப்படி இருக்கும் என்றால், ரியல் மியூசியம் மாரி. நான் இப்ப அந்த மியூசியத்துக்குள்ள இறங்கி பார்க்க வலிக்கிறது என்று சொன்னா, அதே நேரத்துல நீங்க இப்ப நோர்வேல இருந்தோ, ஜெர்மனில இருந்தோ, இல்ல இந்தியால, இலங்கையில இருந்து யாரும் பார்த்தாங்கன்னா, நாங்க அங்க மீட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மியூசியத்துல மீட் பண்ணி கழிச்சு கொள்ளலாம். அப்படியான ஒரு டெக்னாலஜி சொல்றது மெட்டாவர்ஸ்ன்னு சொல்லி. அப்ப அதுக்கு இத அப்கிரேட் பண்ணுவோம்னு யோசிக்க, அதுக்கு ஒரு அறை செய்றதுக்கே அவங்களுக்கு £32,000 தேவைப்படுது. அதால இப்போதைக்கு நாங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சிருக்கோம். மெல்ல மெல்ல அதுக்கு மூவ் பண்ணுவோம் என்று யோசிச்சிருக்கோம். இப்ப இதுதான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சது. இனி நீங்க அ உங்களோட கேள்விகள கேட்டீங்கன்னா, நான் பதில் சொல்லலாம். ஓகே, நன்றிங்க சார். உங்கள் மூலமாக இந்த 2 காட்சிகளை மட்டும் பார்த்தோம். இதுவரை உங்களை தமிழ் மொழி அப்படி என்று ஆரம்பித்து மொழிகள், உலகத்தில் உள்ள மொழிகள் எத்தனை இருக்கு, அழிந்து வருபவை எப்படி இருக்கு என கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் மொழிகள் வந்து அழிக்கப்படுகிறது. ஒரு ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவங்களோட மொழியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி அழிப்புக்கான வேலைகளை எல்லாம் எப்படி நடக்குதுன்றதை இப்ப தொடர்ந்து படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் வருகிறோம். அது போல அழிந்து வருகின்ற மொழிகள், நடைமுறையில் உள்ள மொழிகள் என்று முதலில் ஆரம்பித்து உங்களுடைய பணியான தமிழை அறிவோம், தமிழால் இணைவோம் என்று உங்களுடைய அனைத்து பணிகளையும் எங்களுக்கு வரிசைப்படுத்தி கூறியிருக்கிறீர்கள். அதிலும் அந்த முள்ளிவாய்க்கால் அறை ஒன்றையும் கீழடி தமிழர் நாகரிகம் மட்டும் பார்த்தோம். ஈழத்தில் எழுத்து மரபும் ஈழத்தில் வணிக மரபு, அந்த கந்தரோடை தமிழர் நாகரிகங்கள்லாம் வந்து ஆர்வமூட்டக்கூடியவையாக இருந்தது உங்களுடைய லிஸ்ட்ல. அதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தோம், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வருங்காலத்துல பார்ப்போம்னு நினைக்கிறேன். உங்களுடைய திட்டமிடப்பட்டுள்ள காட்சி அறைகளும் ரொம்ப எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுபோதான் இருக்கிறது. இப்போது கலந்துரையாடல் நேரம். கேள்வி இருப்பவர்கள் நிகழ்வை பற்றி நீங்களே வந்து உங்களுடைய கேட்கலாம். ஐயா வணக்கம். நீங்களே கேள்வி. வணக்கம். மதுரையில இருந்து நேருன்னு பேசுறேங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய செய்திகளை வந்து சொன்னீங்க. படக்காட்சியோட நிறைய வந்து தெரிஞ்சுக்கிற முடிஞ்சது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப இந்த மெட்டாவர்ஸ்ன்னு சொன்னீங்களேங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கட்டாயம். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறது இன்டர்நெட் யுகத்தை நாங்க சொல்றது வெப் 2 என்று சொல்லுவோம். இப்ப இனி நாங்க போக போறது, அதுக்கான படிப்படியா போக தொடங்கிட்டோம். போக போறதுக்கு சொல்றது வெப் 3 என்று சொல்றது. அப்ப இந்த மெட்டாவர்ஸ் என்றது என்ன செய்ய போகுதுன்னா, எங்கிட்ட இருக்க சோசியல் மீடியா எல்லாத்தையும் உண்டாக்க போகுது. இப்ப எங்கிட்ட இமெயில் இருக்குது, எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வரப்போம். அப்ப நான் உங்களோட கதைக்கோணும்னு சொன்னால், இப்ப நான் இப்படி கேட்க போறீங்களா? கேளுங்க. இல்ல, எல்லாமே தனித்தனியான ஃபார்மட் இல்லையா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் தனித்தனி நிறுவனங்கள், தனித்தனியான சாஃப்ட்வேர் இல்லையா? ஆமா, அப்படித்தான் இப்ப இருக்குது. எதிர்காலத்துல இவங்களுக்கு இடையில ஒரு கொலாபரேஷன் வந்து வரும். வந்து எல்லாத்தையும் ஒரு தளத்துல, இப்ப நான் உங்களோட பார்த்து கதைக்கோன்னா, இப்ப நாங்க வீடியோல தான் பார்த்து கதைக்கிறோம். அது கிட்டத்தட்ட என்ன நடக்க போகுதுன்னா, விர்ச்சுவலா நான் உங்களுக்கு முன்னால உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும், அல்லது நீங்க எனக்கு முன்னால உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். அப்படி ஒரு காலம் வருது. அப்ப இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் ஓனர்ஷிப்ன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நீங்க கேட்டீங்களே, ஒவ்வொன்னும் தனித்தனி நிறுவனங்கள். அப்ப இப்படி ஒன்று அமைச்சாங்கன்னா, அங்க எல்லா நிறுவனங்களுக்கும் இடையில ஒரு ஓனர்ஷிப் இருக்கும். இப்போ ஒரு ஆள் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண இயலாது. அப்ப எல்லாரும் அந்தந்த அவங்களுக்கு பங்கு இருக்குது. அப்ப அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க ஏதாவது புது முடிவு எடுக்கணும்னா எல்லார்ட்டையும் கேட்டு முடிவு எடுக்கணும்ன்ற நிலைமைக்கு கொண்டு வரப்போ அது சொல்றது டிஸ்ட்ரிபியூட்டட் ஓனர்ஷிப் என்று. இதுல முதலாவது ஆரம்பத்தை உங்களுக்கு தெரியும், பிட்காயின் என்றதை பார்த்துருப்பீங்க, முதல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பணம் என்றது முதல் அந்த வங்கிகளால நிர்ணயிக்கப்படுறது தான் பணம். நீங்க எவ்வளவு ஒரு நாட்டுல எவ்வளவு பணம் இருக்கணும்னு அவங்க தான்
டிசைட் பண்ணுவாங்க. ஆனா பிட்காயின் வந்தோடனே அப்படி இல்ல. அங்க கண்ட்ரோல் இல்ல. ஒரு கணினிக்கூடாக வர்ற ஒரு செயல்பாட்டால தான் அந்த பிட்காயின் உருவாகுது. அப்ப அங்க யாரும் அத கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்ப அது மாதிரி இனி வர்ற ஒவ்வொரு டெக்னாலஜியுமே இந்த எப்படி மாறி வந்து கொண்டிருக்கு. அதுல ஒரு பகுதி தான் இந்த மெட்டாவர்ஸ். மெட்டாவர்ஸ்ன்றது என்ன செய்யும் என்றால், ஒரு விர்ச்சுவல் என்வாயன்மென்ட் ஒன்றை கிரியேட் பண்ணிடும். நீங்க கதைக்கிறண்டாலும் நேரா உங்களோட வந்து இருந்து கதைக்கலாம். மற்றது ஒரு சோஷியல் மீடியா கூட இப்ப டெக்ஸ்ட் பேஸ்ல, இமேஜ், வீடியோ பேஸ்ல இல்லாம ரியாலிட்டில இருக்கிற மாரி இருக்கும். அப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு இங்க என்ன நடக்குது என்று சொன்னால், இப்ப இங்க மெட்டாவர்ஸ் என்று சொல்லி ஒரு லேண்ட் ஒன்று எடுக்குறாங்க. டிஜிட்டல் லேண்ட்ன்னு சொல்றதுக்கு கம்ப்யூட்டர் கூட ஒரு லேண்ட் மாரி கிரியேட் பண்ணி, இப்ப இங்கிலாந்து மாரி கிரியேட் பண்ணி, இங்கிலாந்துல முக்கியமான இடங்கள்ல இப்ப பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குன்னா, அந்த இடத்துல ரியலா பக்கிங்ஹாம் பேலஸ் மாரியே கட்டுறாங்க. அப்ப அதுக்கு உள்ளுக்குள்ள நாங்க போய் பார்க்கலாம். இப்ப ரியல் மியூசியத்துக்குள்ள போய் பார்க்குறது, ரியல் பக்கிங்ஹாம் பேலஸுக்குள்ள எங்களுக்கு போக இயலாது. ஆனா இதுல உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். அ அதே மாதிரி செய்து கொண்டு வராங்க. அப்ப அ அ மியூசியத்தையும் நாங்க அப்படி கொண்டு வருவோம்னு தான் நாங்க யோசிச்சோம். ஆனா அதுக்குத்தான் ஒரு 8 பர்ச்சேஸ் ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு £32,000 கேட்குறாங்க. அது சரியான பண செலவு. அதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொரு இதையும் அமைக்கிறதுக்கு நிறைய காசு தேவைப்படும். ஆனா நான் நினைக்கிறேன் எதிர்காலங்கள்ல அது குறையலாம். அந்த நேரத்துல அதுக்குள்ள போகலாம் என்று யோசிச்சிருக்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனா? இல்ல சொல்லிட்டீங்க. ஓ, ஓ. அப்ப எது ரியாலிட்டி, எது உண்மைன்னு தெரியாத ஒரு குழப்பம் வரும் இல்லையா? எது உண்மை, எது பொய்ன்னு? அப்படியான நிலைக்கு தான் நம்ம போறோம். ரியாலிட்டி எது என்ற ஒரு உண்மைக்குள்ள தான் போறோம். ஏன்டா, அப்படி பல துறைகள்ல இப்ப நடந்து கொண்டு தான் இருக்குது. என்னடா, இப்ப இப்ப நான் விர்ச்சுவலா நான் உங்களோட கதைச்சு கொண்டிருக்கேன். அது இப்ப பாருங்க, இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 50 ஒரு 100 வருஷத்துக்கு முதல்ல இப்படி நாங்க கதைப்ப வந்து கற்பனை பண்ணியிருக்க மாட்டோமே. முடியாது. கட்டாயம் இல்ல. ஓ! அப்ப அது மாதிரியான ஒரு நிலைமை தான் வரப்போகுது எங்களுக்கு. அ அப்ப ஏ ஏன் அது அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லதுன்றது இது மாரி நேரா இருந்து பார்த்து கதைக்கிற மாரி இருக்கும். கெட்டது என்றது என்னன்னா, அதுக்குன்ட்டு சில ரூல்ஸ்லாம் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸுக்குள்ள நாங்க அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணா தான் அந்த சிஸ்டத்துக்குள்ள போகக்கூடியபடியா இருக்கும். அப்ப அதுக்காக நாங்க இப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப இன்டர்நெட்ல போனோனே சொல்லும். ஏதாவது சொல்லிட்டு, ஓகே கிளிக் பண்ணுங்க, எஸ் என்று சொன்னுங்கன்னு சொன்னா தான் அது உங்களுக்கு விழும் என்ன. அப்ப நம்ம பார்க்காமலே கிளிக் பண்ணிருவோம். அப்ப அது மாரி ஒரு நிலைமைக்கு நாங்க வந்த உடனே, ஆட்டோமேட்டிக்கா வேற ஆட்கள கண்ட்ரோல் பண்ற நிலைமைக்கு வந்துரும். அப்ப அது மாரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. ஆனா, ஒவ்வொரு முறையும் நாங்க இப்படி ஓவர்கம் பண்ணி வந்து கொண்டிருக்கோம். வாழ்க்கையே போராட்டம் தானே! போராடிக் கொண்டு தான் இருக்கணும். மிக்க நன்றி. இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தமிழ் மரபு அறக்கட்டளை, மிக அருமையா ஒருங்கிணைப்பு செய்ற தலைமை ஆசிரியர் பானுரேகா, தோழர் சுபாஷினி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ம். வணக்கம். நன்றிங்க சார். நன்றிங்க சார். அடுத்து யாராவது இந்த பேசிக்கான இந்த ஃப்ரேம்வொர்க் இருக்கு இல்லைங்க, இதை எப்படி நீங்க உருவாக்குனீங்க, என்ன டூல்ஸ், பேசிக் ஆமா. ஃப்ரேம்வொர்க், அதை ஓ! வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று செஞ்சீங்கன்னாக்கா ம். அதை வந்து நிச்சயமா தமிழ்நாட்டில் உள்ள மற்றவங்க கூட பயன்படுத்துறதுக்கு விரும்புவாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகளாவிய வகையில வந்து அவங்க வந்து ஏதாவது அவங்க வந்து ஒரு அருங்காட்சியம் செய்யணும்னு விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம். சாஃப்ட்வேர், ம். அந்த டூல்ஸ், அந்த மெத்தட்ஸ் ம். இதெல்லாம் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி நீங்க செய்யும் போதே டாக்குமெண்டேஷன் செஞ்சிருக்கிறீங்களா? அப்படி நாங்க செய்யல. ஆனா நாங்க அது செய்து தரலாம். அது பிரச்சனை இல்ல. ஆ. நாங்க யூஸ் பண்ற டூல் A-Frame என்று சொல்லி ஒரு லாங்குவேஜ். ம். இதோட நாங்க இப்ப யூனிட்டி என்று சொல்லி ஒரு டூல் இருக்கு. அதுல நீங்க இந்த 3D என்வாயர்ன்மென்ட்ட கிரியேட் பண்ணலாம். பண்ணி இந்த A-Frame என்ற லாங்குவேஜால நாங்க அ ம். ப லிங்க் பண்ணி வொர்க் பண்ண வைக்கலாம். அதுல தான் இந்த மூவ்மெண்ட் எல்லாம் அதுக்குள்ள நாங்க செய்வோம். அப்ப ம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தா, நாங்க அப்படியே அத பற்றிய ஒரு லெக்சர் ஒன்று செய்வோம். ஆமா. எனக்கு அப்படி ம். தோணுது. ஏன்னா, ஒவ்வொருவரும் இப்ப உதாரணமா நேரு ஐயா இருக்காரு. அப்ப அவர் ம். வந்து திராவிடர் கழகம் அந்த மாரி நடவடிக்கையில் உள்ளவர். அவர் வந்து ஒரு ம். வர்ச்சுவல் மியூசியம் பண்ணணும்னு விரும்பினாருனாக்கா, அந்த ம். டாபிக்ல அவர் ஒண்ணு செய்யலாம். இப்ப பானுரேகா ம். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தாவரங்கள பற்றி ஒண்ணு செய்யணும்னு விரும்புறாங்க வச்சுப்போமே. அப்ப ம். அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர், அந்த டூல வச்சுட்டு அவங்க அந்த மாரி ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும் பாருங்க. ஸோ ம். ம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெக்னிக் நீங்க அந்த டெக்னிக் ஏன்னா எவ்வளவோ ஒரு 5, 6 வருஷத்து உழைப்பு அது. அத ம். வந்து அத நீங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அதன் வழி ம். நம்ம ஒரு காமன் யூஸ்க்கு இருக்கும். நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில
அந்த பேசிக் கைட்லைன்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய அருங்காட்சியங்கள் இப்படி வர்ச்சுவல் மியூசியம்ஸ் நிறைய உருவாக்கலாம்னு எனக்கு தோணுது ஒவ்வொருத்தரும், இல்லைங்களா? ஆமா, அப்படி செய்யலாம். அப்படி செய்து இனி எதிர்காலங்கள்ல அப்படித்தான் வரப்போகுது எல்லாமே. நீங்க புத்தகத்தை போய் வாசிக்க தேவையில்ல, இதுக்குள்ளாலேயே நீங்க நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம்ன்ற மாதிரி தான் வரப்போகுது. ஒரு நல்ல விஷயம். நான் அப்படி ப்ரிப்பேர் பண்றேன். ஒரு நாளைக்கு நாங்க இது மாதிரி நமக்கு டியூட்டோரியல் மாதிரி ஒன்று செய்வோம். ஆமா, இப்ப ஸ்மித்சோனியன் மியூசியம்லாம் நமக்கு இந்த மாதிரி இருக்கு, அந்த வர்ச்சுவல் மியூசியம்ஸே இருக்கு, அவங்க வச்சிருக்காங்க. நிறைய ம், மியூசியம்ஸ் ம், வந்து இந்த மாதிரி வச்சுட்டாங்க. இப்ப நமக்கு ம். தானே இல்ல, தமிழர்களுக்கான ஆமா, ஆமா. மியூசியம் இல்ல, இல்லைங்களா? ஆமா, ஆமா, ஆமா. கட்டாயம், அது ஒண்ணு கட்டாயம் செய்யும். அப்படி இன்னும் செய்யலாம். 2 பேர் ம், கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களும் பேசிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இந்த ம். கலந்துரையாடலாம். ஆமா. சார் குட் ஈவினிங் சார். நான் வந்து தமிழினி ஃப்ரம் மதுரை. வணக்கம். ம், நான் வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட் சார். இந்த ஓ, வர்ச்சுவல் மியூசியம்ல வந்து அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் எதுவும் ம். இன்டெலெக்சுவல் ரைட்ஸோ இல்ல காப்பி ரைட்டோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டி வந்து இதுல வருமா சார்? அது என்னுடைய ஒரு மேஜர் டவுட்டா இருக்கு. இப்ப நீங்க பண்ண ஒரு ஒர்க்கை வந்து ஈஸியா இன்னொருத்தவங்க கிரெடிட்ஸ் கொண்டாடுற மாதிரி அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது. ஓ, அப்படின்ற வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப ஹேக்கிங்கும் வேணுமெண்டே செய்யறாங்கல்ல எங்களுக்கு. அப்ப என்ன இதை பிரேக் பண்றதுக்காக நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி த்ரெட்டும் எங்களுக்கு இருக்குதான். ஆனா இப்ப இதுல 2 விதமா நாங்க பார்க்கணும். ஒன்று, நாங்க எடுக்கிற டேட்டா, அந்த டேட்டா அதை கிரியேட் பண்ணவரோட ஒத்தன்டிகேஷனோட தான் நாங்க எடுப்போம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப கீழடி பார்த்தீங்கன்னா அது இவர் டாக்டர் அமர்நாத் இருந்தும் டாக்டர் அமர்நாத் இருந்தும் டாக்டர் சுபாஷ் இருந்தும் தான் நாங்கள் அந்த பெர்மிஷன் எடுத்து அதை செய்திருக்கோம். அப்போ அந்த சைடில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். ஆனால் எங்ககிட்ட வந்து இன்னொரு ஆள் காப்பி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதை காப்பி பண்ணி அவங்க இதே மாதிரி இன்னொன்று மியூசியத்தை உருவாக்குவாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு தேவை எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போகணும்ன்றது. அப்போ அதனால அதை நாங்க பெருசா கருதல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். பதில் சொல்லிட்டீங்க சார். ஆனா அது இன்னொருத்தவங்க கிட்ட போறது பெருசா கருதல அப்படிங்கிறப்போ வேற விதமா உங்களோட ஒர்க்ஸ் மிஸ்யூஸ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இல்ல, இப்ப இதுல உள்ள இன்ஃபர்மேஷன் இல்ல, எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல, எந்த தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன் இல்ல தானே. பல அறிஞர்களோட இன்ஃபர்மேஷன் இதுல போட்டிருக்கேன், அவங்களோட பெர்மிஷனோட. இப்போ ஐடி வேர்ல்ட்ல இந்த வந்து ரொம்ப காமன் தான். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ ஓப்பன் சோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க தயாரிக்கிற கோட்ஸ் எல்லாமே அந்த வந்து சென்ட்ரல் ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ யாருமே அதை பயன்படுத்தி மாடிஃபை பண்ணி அவங்களோட தனி வெர்ஷன் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் கூட உருவாக்குனாங்க. ஸோ அந்த வகையில் தான் டாக்டர் ஸ்ரீகந்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து அஃப்கோர்ஸ் இது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாலும் கூட இதுக்குள்ள அவர் பயன்படுத்துகிற பல விஷயங்கள், அதாவது எல்லா விஷயமுமே ஏறக்குறைய வெளியில மற்றவங்களோட தான். ஸோ அவர்களோட பெர்மிஷன்ஸ், அவங்களுடைய எல்லாருடைய அனுமதி இதோட சேர்த்து இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் எங்கே இவருடைய யூனிக்னஸ் இருக்குது இவங்க டீமோடதுனாக்கா, அந்த ஆர்குமெண்டட் ரியாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம்குள்ளே போகிற மாதிரியான ஒரு 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 மூவ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில், அந்த அனிமேஷனில் இதில் வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுது. ஸோ வெறும் ஸ்டாட்டிக் பேஜ் இல்லாமல் ரொம்ப டைனாமிக்காக அந்த பேஜை வந்து கொண்டு போயிட்டு Thank you, sir. It was really informative, sir. Thank you, Subhashini ma'am, for hosting this. Thank you. இதை இன்னொரு ஆள் காப்பி பண்ணி இதே மாதிரி இன்னொன்று செய்வாங்கன்னா அது இன்னும் நல்லது. என்னன்னா, இன்னும் நாங்க என்ன நினைக்கிறோம், மக்களுக்கு இது பிரயோசனப்படணும்னு தான் நினைக்கிறேன், மக்கள் விளங்கி கொள்ளணும் தான். அதுக்கே அவங்க செய்வாங்களா, அது இன்னும் எங்களுக்கு ஒரு வெற்றி. செய்ய மாட்டாங்க சார், கவலைப்படாதீங்க, வருத்தமும் படாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா இந்த விஷயம் கூட எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த சொசைட்டில. ஏன்னா ஏற்கனவே மேடம் அதுதான் சொல்லிட்டே இருப்பாங்க, யாரும் வந்து அதை பராமரிப்பு இல்லாம தான் இங்கெல்லாம் நிறைய ஆவணங்கள்லாம் காணாமையும் போகுது. கல்வெட்டுகள்லாம் தேடி போகும்போது ஒவ்வொரு முறையும் அவங்க பயணத்தின் போது சொல்லுவாங்க, இதெல்லாம் பாருங்க எப்படி பராமரிப்பு இல்லாம வீணா இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து வெளிநாட்டுல இருக்காது, எவ்வளவு அருமையான இடங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது போலதான் தமிழினி கேட்கிறதும் ஒரு நல்ல இதுதான். நீங்க இந்த மலையக மக்களோட வாழ்வியல் பத்தி எல்லாம் கூட இப்ப பின்னாடி எடுத்துட்டு வர போறதா சொல்றீங்க. அதே போல அந்த நாவலன் தேயம், அந்த மற்ற நாடுகள் பத்தி, ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, இதுல இருந்தும் உங்களுக்கு அப்போ உங்க டீம்ல அவ்வளவு பேர் இருக்கணும் இல்லைங்களா, உங்களுக்கு தகவல் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு
இது எல்லாமே நீங்க அந்த வர்ச்சுவலா தானே கொடுக்குறீங்க? இல்ல இப்ப கோவா இதுல இருந்து வேலை செய்யறது ஒரு 5 பேர் தான். ஓ இப்ப இது மாதிரி வேலையில் செய்யறது 5 பேர் தான் செய்யறோம். ஆனால் நாங்க என்ன செய்யறோம்னா இது மாதிரி டாக்டர் சுபாஷினி மாதிரி அவங்களோட தொடர்பு கொண்டு அவக்கூடாக வேற ப்ரொஃபஸர்மார் ஆர்கியாலஜிஸ்டை தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு அதை மிச்ச வேலைகளை நாங்கள் இந்த 5-6 பேர் தான் செய்கிறோம். இவ்வளவுதான். அதனால தான் எங்களுக்கு ஸ்லோவாக இருக்கு. என்னென்றால் எங்களுக்கு இந்த துணை இல்லை, நிறைய ஆக்கள் இல்லை. இப்போ நான் என்ன செய்யறேன்னா இங்கே இளம் பிள்ளைகள் இருக்கு, தமிழ் ஸ்கூல்களுக்கு போயிட்டு இளம் பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், இது இந்த மாதிரி உருவாக்குறது. அப்போ அவங்க வந்தாங்கன்னா அவங்க எங்களோட நோக்கம் அவங்களுக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தானே. அப்போ அப்படி கொடுக்கறதன் மூலம் அவங்களும் அதில் அவங்க 2 டெக்னாலஜியும் லேர்ன் பண்ணுவாங்க, மற்றது தமிழுக்காகவும் இது செய்வாங்க என்று நான் அந்த ஆசையில் தான். ஆனால் இப்போ டாக்டர் சுபாஷினி சொன்ன மாதிரி தான், நான் ஒரு 50 பேரும் படிப்பிச்சேன்டா அதில் ஒரு ஆள் தான் வருவார் எங்களுக்கு ஆவையில் செய்யறதுக்கு. ஏன்னா அவ்வளவு தரவுகளை சேகரிக்கணும், அதுக்கான ஆதாரங்களும் உங்களுக்கு தேடணும். அப்படிங்கும்போது அது பெரிய ஒர்க். 5 பேர்ன்றது வந்து நிச்சயம் இப்போ என்னுடைய கலெக்ஷன்லயே டாக்டர் ஸ்ரீகாந்தன், என்னுடைய கலெக்ஷன், ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கு 1999 2000ல இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என் கலெக்ஷன்ல அது பர்டிகுலர்லி நல்ல டிஜிட்டல் கேமரா வந்த பிறகு 2009 வச்சுப்போமே, அதுல இருந்து நான் எடுத்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் இப்ப இருக்கு. அந்த படங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டெம்பிளுமே நம்ம வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஒரு கோயிலுக்குள்ள வர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போறோம், இல்லாட்டி ஒரு வளாகத்துக்குள்ள இல்ல சமண தளம் ஒண்ணு அதுக்குள்ள போறோம் அப்படின்னு பண்ணலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப என்கிட்ட படம் இருக்கு, நமக்கு வந்து அந்த டெக்னிக்கல் பீப்புள் இல்ல. அந்த டெக்னிக்கல் பீப்புள் இருந்தாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்க இந்த படங்களை பயன்படுத்தி ஒரு ரூம் தயாரிச்சிருங்க, ஒரு கண்காட்சி மன்றம் தயாரிச்சிருங்க. சோ அதன்படி நமக்கு கீழ்கோயில் கொடி, சமண பாறைகள், அதுல உள்ள எழுத்துக்களும் அதுல இருக்க சின்னங்களும் நமக்கு அந்த ரூம்ல வந்து தெரியும் அப்படின்னு நமக்கு பண்ணலாம். ஏன்னா அத்தனை வச்சுட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் சஃபர் பண்றது அதுதான். இப்ப நமக்கு வந்து அது உண்மைதான். எனக்கு உங்களை பார்க்கக்குள்ள எனக்கு பொறாமையா இருக்கிறது என்னன்னா, எந்த நேரமும் நீங்க ஒரு தொழில் செய்தாலும் ஜெர்மனில, ஆனா எந்த நாளும் நீங்க இந்தியால தான் நிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் செய்றீங்க, எங்களால அதை செய்ய முடியுது இல்லையேன்ற கொஞ்சம் பொறாம இருக்குது. ஆனா இப்ப அழுத்து போயிட்டு விட்டா தூங்கிடுவோம் போயிட்டு. எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசுறதுனால உட்கார்ந்துருக்கேன். இல்ல உண்மையிலே தோழர், எனக்கு வந்து அது ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா என்கிட்ட அவ்வளவு டேட்டா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு சரி, இலங்கை சரி, ஏன்னா இலங்கை நான் நிறைய எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணிட்டேன். இப்ப அவ்வளவு ஆவணங்கள், அவ்வளவு விஷயங்கள், மரபு விஷயங்கள் இருக்கு. நமக்கு டீம் வேணும், டெக்னிக்கல் பீப்புள் டீம் தான் நமக்கு பெரிய டீம் வேணும். அந்த டீம் ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு செய்ய கொடுத்தோம்னாக்கா இது எல்லாமே நமக்கு வெப்ல போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த சர்வர், பேக் அண்ட் சர்வர்ல ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் வேற சில விஷயங்கள் உங்களுக்கு மிரருக்கு நான் வேற ஏதாவது உங்களுக்கு ட்ரை பண்றேன். நன்றி நன்றி நன்றி. நீங்க ஒரு மிரர் செய்து வச்சிருவோம். மற்றது நீங்கள் உங்களால யாராவது இப்ப இதுல ஆர்வமான ஆட்கள், யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னா நீங்க அவங்களை சேகரிச்சீங்கன்னா அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன், என்ன மாதிரி இதை உருவாக்கணும். நம்ம வெப்ல போட்டு அப்ப ஃபேஸ் நம்மளோட சோஷியல் மீடியால போட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லாரும் மீம்ஸ் தயாரிக்கிறதுல, சினிமா கதைகள் போடுறதுல தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்களோட திறமை எல்லாத்தையும் அதுலதானே பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதான் கவலையா இருக்கு. நீங்க வந்து ஒரு 5 பேர் உட்கார்ந்து எவ்வளவு பெரிய மாபெரும் பணியை செஞ்சுட்டீங்க. ஏன்னா நான் உள்ள போய் பார்த்திருக்கேன், ஒவ்வொன்றையும் பார்த்திருக்கேன். எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய பணின்னு. நீங்க எல்லாருக்கும் அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. அது வந்த பிறகு அவங்க பாத்துறோம். மனுன்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்க போறாங்க. வணக்கம் 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 வணக்கம். பானு, சுபா மேம், உங்களை அவர் மட்டும் பொறாமப்படல, நாங்களும் கண்டிப்பா நிறைய பொறாமப்படுறோம். நிறைய நீங்க ஆராய்ச்சிகள், நிறைய ஊர்களுக்கு விசிட் பண்றது எல்லாம் பொறாமையா இருக்கு. உண்மையிலேயே நானும் உங்களோட பயணப்படுறேன், ஜூம்ல மட்டும்தான். பானு வந்து லக்கி, உங்களோடவே வராங்க எல்லா இடத்துக்கும், நிறைய இடங்கள். பானுவை எனக்கு ரொம்ப தெரியும், கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் வந்து உங்களை நான் பேர் பார்த்ததுமே நம்ம இந்த ஒரு உறவு தெரியுது, அதுல தமிழ் உறவு. ஆமா, அதுக்காகவே நான் கண்டிப்பா இன்னைக்கு அட்டென்ட் பண்ணணும், கண்டிப்பா உங்களுடைய உரையை கேட்கணும் அப்படின்னுட்டு நான்
மொழி பத்தியும் மொழி பற்றிய தகவல்கள் நிறைய கொடுத்தீங்க, விளக்கங்கள். அந்த படம் எல்லாம் லண்டன்ல இருக்கிற மியூசியம் பற்றிய படங்கள் மிகவும் பல செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது. நான் வந்து 99ல ஆப்பிரிக்கால போட்ஸ்வானான்ற இடத்துல இருந்தேங்க. 3 வருடங்கள் இருந்தோம் நாங்க. அங்க வந்து செட்ஸ்வானா தான் மொழி. அதுக்கு வந்து ஆங்கிலம் தான் எழுத்து வடிவம். அந்த செட்ஸ்வானாக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அது எனக்கு கவனம் வந்தது. அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்தது. அங்க இருக்கிற இலங்கை தமிழர்கள் தமிழ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துவோம். தமிழ் கலாச்சாரம் அந்த கோவில்கள்ல மீட் பண்ணுவோம். அங்கேதான் பிரதோஷம் பத்திய வழிபாடே நான் முதல்ல பார்த்தேன். இங்க நான் இருக்கிறது வந்து கிராமம் தான். அங்க வந்து இலங்கை தமிழர்களோட தோழிகள் நிறைய இருந்தாங்க எங்களுக்கு. இப்ப மாதிரி ஒரு விழிப்புணர்வே கிடையாது. போன் நம்பர் வாங்கிக்கணும், அவங்களோட கண்டினியூ தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்றது. நான் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள. இலங்கை தமிழை கேட்கும் போதெல்லாம் அவங்களுடைய ஞாபகம் தான் வந்துரும். என்னுடைய பாட்டியோடைய அப்பாவோட அம்மா, அவங்களுடைய சகோதரன் வந்து அந்தமானுக்கு நாடு கடத்திட்டாங்களாம். அவர் என்ன இருக்காரு எப்படி இருக்காரு ஒண்ணுமே தெரியல எனக்கு. எங்க பாட்டி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய செய்திகள். அதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்கணும்னா, பெற்றோர்கள் தான் இந்த தமிழை இப்போ வெளியே இருக்காங்க அப்படின்னா அந்த தமிழை வந்து அவங்கள குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு பெற்றோருடைய முயற்சி தான் கண்டிப்பா முக்கியம். தமிழ்நாடு வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க ஸ்கூலுக்கெல்லாம் விசிட் பண்ணுங்க. சுபா மேம் உங்ககிட்டயும் கேட்டுக்கிறேன். இது வந்து ரெக்வெஸ்ட். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க நீங்க. அரசு பள்ளி கட்டாயமா தமிழ்நாடு வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்க அரசு பள்ளிகள்ல கொஞ்சம் பேசணும் நீங்க. நிச்சயமா நீங்களும் விசிட் பண்ணுங்க சுபா மேம். போன வாரத்துல நீங்க முதலமைச்சரோட அந்த புத்தகம் வெளியிட்டீங்களே, அதெல்லாம் நான் கண்டினியூ பார்த்துட்டே தான் இருக்கிறேன் நம்ம குரூப்ல. போன 1 மந்த் நான் 20ஆம் தேதியில மே 20ல இருந்து ஜெர்மனில தான் மேம் இருந்தேன். பிரேமன். மகன் வந்து ஏர்பஸ்ல வேலை செய்யறாங்க. ஒரு வாரம் தள்ளி வந்திருக்கலாம் நீங்க. நான் அப்ப வந்துட்டேன் ஜெர்மனிக்கு. உங்களை ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன் நானு. நெதர்லாந்து போயிருந்தோம். அந்த கேசல் போயிருந்தோம். அங்க பழைய கேசல் வுட்ஸ்டாக்ல இருக்கே அங்க. அதுக்கப்புறம் ப்ரூஸ் போயிருந்தோம் பெல்ஜியம்ல. சரி, நம்ம பிறகு பேசுவோம். இப்ப நிகழ்ச்சி கண்டிப்பா 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 கண்டிப்பா. மிகவும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. வேறு ஏனும் நவஜோதி, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறீங்களா? கேள்வி இருக்கா? ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. நவஜோதி இருக்கீங்களா? இன்னொரு கேள்வி கேட்கலாமா? வணக்கம். என்னன்னா நான் இத கொஞ்சம் பிந்திட்டேன். அடுத்த உடைய நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டேன். ஆனபடியா நான் நினைக்கிறேன் யூடியூப்ல டாக்டர் சுபா போடுவா. அதை கேட்டுட்டு நான் இலங்கை தமிழ் என்பதையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். என்றாலும் ஆனபடியே தான் நான் இதுல இலங்கை தமிழை பற்றி எல்லாம் கதை கேட்கல. எனக்கு மாசையா இருந்தது. நீங்கள் கதைக்கும் பொழுது இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் நிச்சயமாக வருவேன். இன்று வீட்டுல எனக்கு கொஞ்சம் ஆக்கள் வந்தபடியா பரவாயில்ல. நிச்சயமாக முனைவர் நேரு, நீங்க கேளுங்க. தோழர், இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிற அந்த கான்செப்டே அழிஞ்சிருங்கிறாங்களே, அது உண்மையா? ப்ராப்பர்ட்டின்றது அழிஞ்சிடும் என்று சொன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே எல்லாத்தையும் கிரியேட் பண்ண தொடங்கிடும். இப்ப நீங்க ஏதாவது ஒன்று வேணுமாட்டா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க சொல்லுவோம், இப்போ ஒரு பில்டிங் வந்து பில்ட் பண்ண போறீங்க. அதுக்குரிய ஆர்கிடெக்சர் உங்களுக்கு வேணும். இப்போ அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதே கிரியேட் பண்ணி தந்துடும். இப்போ அந்த பில்டிங் ஆல்ரெடி அவர் ஒரு டிசைன் ஒன்று வச்சிருந்தாண்டா அதை விட பெஸ்டா இது செய்து தரும். அப்போ அவரோட இதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ அதனால ஏஐ இது எல்லாத்தையும் டேக் பண்ண. அதான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு இருந்தேன். இப்போ கிட்டடியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்ததுங்க. கிட்டடின்றது ஏப்ரல் மாதம். அது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்று சொல்லி ஒரு பொடி யூகே வேர்ல்டில் உள்ள எல்லா லீடர்ஸையும் கொண்டு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ். கிட்டத்தட்ட 2000 பேர் கலந்து கொண்டவங்க. அதில் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி கலந்து கொள்றதுக்கு.
அப்போ அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2025 ரிப்போர்ட் உண்டு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 90 மில்லியன் ஜொப்புகள் அப்படியே டிக்ளைன் ஆக போகுது, அது இல்லாமல் ஆக போகுது. உதாரணத்துக்கு கஷர் வேலை இல்லாமல் போகுது, புக் கீப்பிங் இல்லாமல் போகுது, பேங்கிங் வேலைகள் இல்லாமல் போகுது, மற்றது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜொப்புகள், அப்படி நிறைய ஜொப்புகள். ஜொப்புண்டா ஜாப் டைட்டில். அப்போ அந்த பாருங்கள், கஷியர்னு சொன்னால் அதில் எத்தனை கஷியர் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்போ அந்த அப்படியே அந்த துறை இல்லாமல் போகும். ஆனால் 170 மில்லியன் புது ஜொப்புகள் உருவாகுது வித் ஏஐ நாலேஜ். அப்போ என்னன்னா, நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணி கொண்டா தான் நீங்கள் அதில் சர்வை பண்ணுவீங்க. அப்போ அது உதாரணத்துக்கு இப்போ அக்கௌண்டன்ட் என்ற ஜாப் இல்லாமல் போகுது. அக்கௌண்டன்ட் இல்லாமல் பிஸ்னஸே இல்லை. ஆனால் அவங்களுக்கு புது பேர் வருது என்னென்னா ஃபின்டெக் ஸ்பெஷலிஸ்ட், ஃபைனான்ஸ் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட். அப்போ அக்கௌண்ட் இனி சொல்ல மாட்டாங்க, ஃபைனான்சியல் மேனேஜர்னு சொல்ல மாட்டாங்க. ஏனென்றா அவங்களுக்கு 39% பழைய ஜாப், நம்பர் கிரன்ச்சிங் ஜாப்பும், மிச்சம் 69% ஏஐ ரிலேட்டட் ஜாப்பும் இருக்கும். அப்போ அப்படி வர்றதால இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றதுக்கு எல்லாம் வேல்யூ இல்லாமல் போகுது. நன்றிங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா? சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க. நன்றி. எனக்கும் ஒரு கேள்வி கேட்கணும், ஆனா அதை மறந்துட்டேனா. சுஜாதா எழுதின புத்தகத்துல என் இனிய இயந்திரான்ற புத்தகத்துல ஹாலோகிராம் பத்தி படிச்சேங்க சார். அந்த மாதிரிங்களா? அந்த இப்ப நம்ம வீடியோ கால்ல பேசுறோம், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நேரடியா பாக்குற மாதிரியே இருக்கும்னு சொன்னீங்க. அந்த புத்தகத்துல படிச்ச அந்த ஹோலோகிராம் என்றது எப்படின்னு சொன்னால், காற்றுல இருக்க மூலக்கூறுகள் இருக்கு தானே, அதை கலர் பண்றது மூலம் தான் நீங்க அந்த உருவத்தை உருவாக்குவீங்க. இப்போ அதுக்குரிய டெக்னாலஜி இன்னும் வளரல, அதுக்கு இன்னும் காலம் எடுக்கும். இப்போ இதே எப்படி இருக்க முடியும், ஒரு அவதாரம் உண்டு. இப்போ உங்களுக்கு பதிலாக உங்களை மாதிரி ஒரு அவதாரம் ஒன்று உருவாகும். அப்போ நீங்க இங்கே தான் இருப்பீங்க, உங்களோட வீட்டில் தான் நீங்க இருப்பீங்க, ஆனால் உங்களோட அவதாரம் ஒன்று எனக்கு முன்னால் நிற்கும். அப்போ உங்களோட முகத்துல வர்ற முகபாவனைகளை அது செய்யும். நீங்க அங்க கையை தூக்கல, இங்க அதை கையை தூக்கும், நீங்க அது மாதிரி. ஜீன்ஸ் படத்துல வருமே அந்த மாதிரிங்களா? ஜீன்ஸ் என்ன படம்? ஆமா, ஐஸ்வர்யா ராக்கு அது போல டபுள் ஆக்ஷன் கொடுப்பாங்க, டான்ஸ் உள்ள இருந்து ஒரு கனெக்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்து வர்ச்சுவலா இருக்கும், அது அவங்க வந்து நிஜமான பாடி கிடையாது, ரியல் ஆள் வேற இடத்துல இருப்பாங்க, உண்மையான அப்படிதான். உள்ள ஒருத்தர் கனெக்ஷன் கொடுத்துட்டு அவர் கை தூக்குனா இங்க இருக்கிற உருவம் வந்து கை தூக்குற மாதிரி. அது மாதிரி தான். அப்ப அது மாதிரி தான். நான் பார்க்கல அந்த படம், ஆனால் அப்படித்தான். நீங்க ரியல் ஆள் ஒரு இடத்துல இருப்பார், ஆனா அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் இங்க அவதாரம் செய்யும். அதே போல இன்னொரு தமிழ் சினிமால அப்படிதான் வில்லன் வந்து அவரோட டிஜிட்டல் உருவத்தை கிரியேட் பண்ணிருப்பாரு. ஹீரோ போய் சுட போனா பார்த்தா அது டிஜிட்டலா இருக்கும், அது அந்த உருவமா இருக்காது, அவர் வேற ஒரு இடத்துல இருந்து வருவாரு. அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க படத்துங்களையும். இல்ல தோழர் வந்து சினிமாவுக்கு போயிடுறாங்க, இளைஞர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க, டீச்சர்ஸே ஃபுல்லா சினிமாவா பேச. அதுதானே மாணவர்களுக்கு வந்து உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வேற என்னங்க சார் வழி இருக்கு? இருக்கு. அதுதான் நீங்க நிறைய நெட்ல போய் சர்ச் பண்ணணும். அடங்கி விட கூடாது நம்ம. கண்டிப்பா மேம். இதுக்கு மேலதான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஹைடெக் லேப்லாம் இப்பதாங்க மேம் வருது. இது வரைக்கும் நாங்க சாக் அண்ட் டாக்லயும் ஓடுது. ஆசிரியர்களும் பயப்படாம இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கான முயற்சி பண்ணலாம். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. சோ அதனால செய்யலாம். கட்டாயம் செய்யணும். உங்களுக்கு தெரிந்தானே, இப்ப முந்த நாள் NVIDIA அந்த டைரக்டர் கதைச்சார். அவர் சொன்னார், இனி ஒவ்வொருத்தருக்கும் கதைக்கிற மொழியே ஏஐயா இருக்கணும்னு அவர் சொல்றார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏஐ தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. தெரியாட்டி இந்த உலகத்துல உங்களுக்கு நீங்க அவுட் ஆஃப் டேட் ஆகிடுவீங்கன்னு சொல்றாரு. யாருக்காவது கேள்வி இருக்கா? ஜெரின், கீதா. நிறைய இடங்கள்ல வந்து இப்ப யூரோப்ல பார்க்கும்போது நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து ரிசப்ஷன்ல யாருமே இல்லாம நாமே போயிட்டு சாவி எடுத்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கு.
அது ரொம்ப வெறுமையா இருக்குது இல்லைங்களா? வெறுமையா இருக்கு. ஆமா தானேங்க ஓ, சார்? அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனால் அதுக்கு பழகிடுவோம் நாங்க. மேம் உங்களோட குரல் மியூட்ல பல இருக்கு. விஷயங்களை நம்ம பழகி இருக்கிறோம்ல, ஆமா. பழகிடுவோம் பல விஷயங்கள். ஏன்னா காலம் மாற மாற நம்மளோட செயல்முறை, உலகம் இயங்குறது எல்லாம் மாறிட்டே இருக்கும். அது முதல்ல நமக்கு தயக்கமா இருக்கும் ஒரு சேஞ்ச் வரும்போ. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம அடாப்ட் ஆயிட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். அதான் ஹியூமன் அப்படி பிரெயின் அது மாறிடுவோம். பழகுது. அப்ப சந்திக்கிறது ஆனா இப்ப இது மாதிரி வேலைகளுக்கு போறது எல்லாம் இப்ப உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சு. இது மாதிரி இருக்க மாட்டோம். ஆனா என்ன நடக்கும்னா சோசியலுக்காக மட்டும் நாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். இப்ப இங்க உங்களுக்கு தெரியும் கூகுள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கூகுள் ஆஃபீஸ் இருக்கு. கூகுள் ஆஃபீஸ் சரியான பெருசு. பெருசுன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவு பெருசு. ஆனா ஒருத்தருமே வேலைக்கு வர மாட்டாங்க. வீட்ல இருந்து தான் வேலை செய்வாங்க. பின்னேரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆனோனே எல்லாரும் ஆஃபீஸுக்கு வருவாங்க. என்னன்னா, அங்க பப் இருக்கும். அப்ப எல்லாரும் சேர்ந்து குடிச்சு, கழிச்சிட்டு இருந்துட்டு, இரவு 10, 11 மணி போல வீட்டுக்கு போவாங்க. அப்ப அவங்க இந்த வேலைக்கு வர்றத விட, இந்த சோஷியலா வர்றதுக்கு தான் வருவாங்க. அதே மாரி இங்க ரெட்டிங் என்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க நிறைய அ நேபாளிஸ் இருக்கிறாங்க. பின்னேரம் 5 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த டவுன் எல்லாம் மூடிருவாங்க. முழுக்க அந்த நேபாளி ஃபேமிலிஸ் உட்கார்ந்து இருந்து டவுன்ல இருந்து கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இரவு 10 மணி மட்டும் இருந்து கழிச்சுக்கிட்டு இருந்துட்டு போவாங்க. அப்படி இனி என்ன அப்படித்தான் நடக்க போகுது உலகம். இந்த வேலைகள், படிப்புகள் அதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல செய்துருவீங்க. சோஷலுக்காக மட்டும் நீங்க சந்திப்பீங்க. அப்படியான ஒரு காலம் வரும்ன்னு நான் நினைக்கிறேன். ஏஐ வரதுனால வாலின்னு ஒரு படம் வந்ததுங்க சார், இங்கிலீஷ் மூவி. ம். அந்த படத்துல கடைசியில என்ன சொல்வாங்கன்னா, மக்கள் எல்லாருமே ஒரு எந்திரத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஃபீடிங் குடுக்கறது எல்லாமே, அவங்க ஒரு வேலையும் செய்யாம ரொம்ப குண்டு குண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல. நீங்க முதல்ல இன்னையில இருந்து நீங்க அந்த சினிமாவை கம்ப்ளீட்டா விட்டு ஒதுக்கிட்டு, இன்னையில இருந்து கம்ப்யூட்டர் எளிமையாக கணினிக்குள் செல்வது எப்படி அப்படிங்கிற கண்டிப்பா புத்தகத்தை மேம். ஆரம்பிங்க. சரிங்களா? கண்டிப்பா மேம். ஓகே. எளிமையாக கணினியோட வாழ்வது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு ஓகே. வாங்க, நம்ம நிறைய விஷயங்கள் கணினி செய்யலாம். சரிங்களா? நல்ல நிறைய படம் பாவாங்க போல இருக்கு அவங்க. அதான். வேறு யாரும் கேள்விகள் இருக்கா? நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு இல்லைங்களா? சரி, இதுல நிறைய இருக்கு. அருங்காட்சியகம் ஒண்ணு ஒரு பகுதி. ஆனா ஐடி ஃபீல்ட்லயே இப்ப வந்திருக்க ஏஐ அப்படிங்கிற அந்த மாபெரும் டூல், அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறது எல்லாரும் இறங்கித்தான் ஆகணும். சோ மேம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ முள்ளிவாய்க்கால் நிறைய பார்த்தோம். இப்போ நாங்க ஒரு புக் ரிவ்யூ கூட எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இலங்கையை பத்தி ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அதுல இனப்படுகொலை அந்த மாதிரி வார்த்தை போட்டாலே ஃபேஸ்புக் அல்காரிதம்ல அதெல்லாம் தடை, இதெல்லாம் ஈழம் அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. போட்டு ஒரு டாட் வச்சுதான் நாங்க எழுதுவோம் ரிவ்யூ எழுதும் போதே. அப்போ இந்த மாதிரி நீங்க வெர்ச்சுவலா எல்லாருமே பாக்குற மாதிரி நீங்க எல்லாத்தையும் இணைத்து இதை வெளியிடுற மாதிரி சொல்றீங்க இல்லையா? அது ஏத்துக்கொள்ளுமா? எல்லாருமே பாக்குற மாதிரி இணையத்துல ஏதாவது தடை வருமா? இதை எதிர்பார்க்கறீங்களா? கட்டாயம் வரும். அதான் நான் சொன்னேன், இந்த டிஜிட்டல் வேர்ல்டுன்னு ஒன்று வரும் தானே. அந்த நேரத்துல நாங்க எங்களுக்கு ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணோம். அப்ப கிரியேட் பண்ணினா அப்ப அதான் அவங்களுக்கு ரைட் இருக்கு. அது எங்கட ஓன் தானே. ஆமா. அது மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நீங்க ChatGPT எடுங்க. ChatGPTவை நீங்க வேர்ல்டு ஓல்டஸ்ட் கிராமர் புக் எதுன்னு கேட்டா உடனே அஸ்தத்தாயினின்னு வரும். எப்பன்னு கேட்டா கிறிஸ்துக்கு முன்ன 600 வருஷத்துக்கு முதல்ல வரும். அப்ப தொல்காப்பியம், what about தொல்காப்பியம்னு கேட்டா that also one of the oldest language ன்னு வரும். அப்ப டைமை கேட்டா that is not evidential என்று வரும். அப்ப அப்படியே எங்களுக்கு நாங்க சரியா கேள்வி காட்டி எங்கள்கிட்ட ChatGPT மாதிரி இந்த ஏஐ டூல்களே எங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷனை தராது. அதாவது பொய் சொல்லாது, ஆனா உண்மையையும் சொல்லாது. நீங்க கேள்வி கேட்டால் மட்டும்தான் அது பதில் சொல்லும். அப்ப அதுக்காக நானும் இன்னும் ஒரு 2, 3 ப்ரொஃபஸரும் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். தமிழுக்கு ஒரு ChatGPT உருவாக்கலாம். ChatGPT மாதிரி ஒரு டூல் தமிழ் மொழிக்கு மட்டும் எங்கட
எல்லா சங்க காலத்துல இருந்து இப்ப மட்டுமல்ல எல்லா இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாத்தையும் போட்டு வரலாறு, தொல்லியல் எல்லாத்தையும் போட்டு தமிழுக்காகவே ஒன்று உருவாக்கணும்னு மட்டும் கட்சி கொண்டிருக்கிறோம். அப்படி எங்களுக்குன்னு நாங்க ஒன்று உருவாக்காத மட்டும் இது மாதிரி மத்தவங்கள நாங்க தங்கி இருந்தால் அவங்களோட ரூல்ஸுக்குள்ள நாங்க போகத்தான் வேணும். ஆமா, நன்றி சார். வேற யாரும் கேள்வி இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாமா? ஓ, சில நேரங்கள்ல டாக்டர் சுபாஷினி உங்களோட உதவியும் எங்களுக்கு தேவைப்படும் அந்த ChatGPT மாதிரி தமிழுக்கு உருவாக்குறதுக்கு. நம்ம பேசலாம். எனக்கு பேசுவோம். ஆமாம். இந்த இந்த துறையில நிறைய செய்யறதுக்கு இருக்கு. சில ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அப்படியே தேங்கி நிக்குது. அதுக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள டீம் எல்லாம் உட்காந்து நம்ம பேசணும். முன்ன நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு பேசுனது மாதிரி ஒரு டெக்னிக்கல் டிஸ்கஷன் ஒண்ணு அப்படி வைத்தோம்னாக்கா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, நான் வா. இப்போதைக்கு நம்ம நிறைவு செய்துக்கலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி வந்தது. நன்றி உரை நன்றி உரை முறையாக ஒரு முறை கூறிவிடுகிறேன். நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்ற இந்த திசைக்கூடலில் நோக்கோரை வழங்கிய நமது முனைவர் கா. சுபாஷினி அவர்களுக்கும், சிறப்புரை வழங்கிய டாக்டர் ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்று வினாக்களை தொடுத்த ஆரோக்கியமான கலந்துரையாடலுக்கு வழிவகுத்த முனைவர் நேரு ஐயா அவர்கள், தமிழினி அவர்கள், நவஜோதி மற்றும் மனோகரி ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்த மற்ற பார்வையாளர்களுக்கும் நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.